இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளால் நிரப்பி உங்களின் குடும்பங்களையும் பல மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமே ஆமே. இந்த காலை ஆராதனையில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக வேதத்தை கவனிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமே. சங்கீதம் 91:14 சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 14வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 91:14 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமே. அப்போ ஆண்டவரை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் உயர்ந்த அடைக்கலத்திலே கத்த வைக்க விரும்புகிறார். ஆமே. அந்த அடைக்கலம்ன்றதுக்கு 2 காரியத்தை சொன்னோம். ஒன்று உயர்ந்த பாதுகாப்புன்னு சொன்னோம். 2வது யாருமே பராமரிக்க ஆதரிக்க முன் வராத போது கர்த்தர் நமக்கு எடுத்து வந்து நாம் இருக்கிற இடத்தில் நம்மளை பராமரிப்பதற்கும் நம்மளை ஆதரிப்பதற்கும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த காரியத்துக்கு பெயர் தான் அந்த அடைக்கலம் என்று சொல்லி நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டு வருகிறோம். ஆமே. இந்த யாருமே பராமரிக்க யாருமே உதவி செய்வதற்கு முன்வராத பட்சத்திலும் தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு முன் வந்து நமக்கு தேவையான உதவிகளை தேவையான நேரத்தில் ஆண்டவர் செய்ய வேண்டுமானால் நாம் ஆண்டவரை அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஆமே. ஆண்டவரை அறிகிறது என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறைய ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் குறைய ஆரம்பிச்சிடும். ஆண்டவரை அறிவதில் என்றைக்கு நம்ம குறைவு ஏற்படுதோ, ஒரு தோய்வு ஏற்படுதோ, ஒரு தேக்கம் ஏற்படுதோ, ஒரு தடுமாற்றம் ஏற்படுதோ அன்றைக்கு கர்த்தர் அந்த உயர்ந்த பாதுகாப்பை நம்மை விட்டு தேவன் என்ன செய்வார்னா விலக்கி விடுவார். நம்மை விட்டு என்ன செஞ்சிருவார்? விலக்கி விடுவார். அந்த உயர்ந்த பாதுகாப்பு எனக்கு கிடைக்கணும். யாருமே எனக்கு ஆதரிக்க வரலனாலும் கர்த்தர் கடந்து வந்து நம்மை ஆதரித்து நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஆண்டவரை அறிகிற அறிவில் நாம் என்ன செய்து கொண்டே இருக்கணும்? அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு அறிந்ததை விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாய் அறியணும். அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் அறியணும். அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் அறிய வேண்டும் என்று அந்த ஆண்டவரை அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் என்னாயிட்டே இருக்கணும்? நம்ம அதிகரிச்சுட்டே இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். இதொன்று அறிந்து கொண்ட போதும், ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு செய்தி கேட்டால் போதும், ஒரு மாதத்தில் ஒரு செய்தி கேட்டால் போதும், ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு சர்ச்சுக்கு போய் வந்தால் போதும், ஏதோ கொஞ்சம் ஒரு பாட்டு ஆராதனை பாடிட்டா போதும். அந்த நிலைமையில் இருக்கிற ஒருவரையும் கர்த்தர் என்ன செய்யவே முடியாதுன்னா அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ள கொண்டு வரவே முடியாது. உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வரவே முடியாது. அந்த பாதுகாப்பும் நமக்கு கிடைக்காது. 2வது பராமரிப்பும் நமக்கு கிடைக்காது. ஆமே. பாதுகாப்பும் நமக்கு கிடைக்காது, பராமரிப்பும் நமக்கு கிடைக்காது. ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்கு ஏன் நம்ம தள்ளப்படுகிறோம்னா ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர்ந்திருக்கிறோமா? இன்றைக்கு தேவனை எந்த கோணத்தில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? நேற்றைக்கு எந்த கோணத்தில் தேவனை நீங்கள் அறிந்தீர்கள்? நேற்றைக்கு முன்றைய தினம் எந்த கோணத்தில் ஆண்டவரை நீங்கள் அறிஞ்சிங்க? அப்படி ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ஆண்டவரை எப்படி அறிந்து கொண்டிருக்கிறேன், அடுத்த நாள் ஆண்டவரை எப்படி அறிகிறேன், அடுத்த நாள் ஆண்டவரை எப்படி அறிகிறேன் என்று சொல்லி இந்த வேதத்தில் இருக்கிற ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர 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 அந்த பாதுகாப்பும் அதிகரிக்கும், பராமரிப்பும் அதிகரிக்கும். பாதுகாப்பு இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு சத்துருவின் தாக்குதலும் பெரிதாய்
நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, தாக்க முடியாது. ரெண்டாவது, பராமரிப்பின தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆசீர்வாதமும் குறையாது, பாதுகாப்பும் குறையாது. எப்பொழுது ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டே இருக்கும்போது, ஆண்டவரை அதிகமாய் அறிந்து கொண்டே இருக்கும்போது. ஆமே. அப்போ ஆண்டவரை நாம் என்ன செய்யணும், அறியணும்னு பார்த்தோம். அப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தோம். தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம் இல்லையா? ஆண்டவர் எப்படி இருக்கிறார், வார்த்தையா என்ன செய்கிறார், இருக்கிறார். தேவனுடைய அவருடைய நாமம் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ அவரை அறிகிறது அப்படின்னா எதை அறியணும், வசனத்தை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், வசனத்தை வசனமாய் அறிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை இன்னைக்கு வசனத்தை திருத்திக் கொள்ளுகளும் திருப்பிக் கொள்ளுகளும் உண்டு. வசனத்தை நமக்கு ஏற்றாற்படி என்ன செய்யக்கூடாது, திருப்பிக்க கூடாது. வசனத்துக்கு ஏற்றபடி தான் நம்ம என்ன செய்யணும், திருப்பிக்கணும் இல்லையா? எஸ்ரா தேவனுடைய வேத வாக்கியங்களின்படி செய்வதற்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார் அப்படின்னது இல்லையா? வேத வசனத்துக்கு ஏற்றார் போல நம்மை திருப்பணுமே ஒழிய வேத வசனத்தை நமக்கு ஏற்றாற்போல என்ன செஞ்சுக்க கூடாது, திருப்பிக்க கூடாது. இன்னைக்கு வேத வசனங்களை நமக்கு ஏற்றார் போல திருப்பிக் கொள்ளுகிற கூட்டங்கள் தான் ஏராளமே தவிர, வசனத்துக்கு தன்னை அர்ப்பணித்து வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வசனத்துக்கு நேராக இருதயத்தை திறப்பி அந்த வசனத்தை வாழ்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கூட்டங்களும் ஒப்பு கொடுக்கப்பட்ட கூட்டங்களும் மிக மிக ஆவிக்குரிய வட்டாரங்களில் குறைந்து கொண்டே வருகிறது. ஆவிக்குரிய வட்டாரங்களில் குறைந்து கொண்டே வருகிறது இல்லையா? ஒரு காலத்தெல்லாம் சபைகளில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து சபைகளுக்குள்ளே நிகழ்ச்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். நிகழ்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஜனங்கள் என்னாயிட்டே இருப்பாங்க, பங்கு பெற்றுக்கொண்டே இருப்பாங்க, பங்கு பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. இதில் அந்த சபையில் நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளிலும் ஜனங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, பங்கு பெற்றுக்கொண்டே இருப்பாங்க, பங்கு பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வருவதெல்லாம் மிகவும் குறைந்து கொண்டே போகிறது. தேவ சமூகத்துக்கு வருகிறதும் தேவனை அறிவதும் தேவனை ஆராதிப்பதும் தேவனை ஆழமாய் புரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் என்ன ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய் வந்தால் போதும் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு நேராக திருச்சபை என்னாயிட்டே இருக்குது, வந்து கொண்டே இருக்கிறதை நம் கண்கூடாக என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இது நம்முடைய சபைகள் மாத்திரமல்ல, மேக்சிமம் எல்லா சபைகளும் அந்த எல்லைகளுக்கு நேராக என்ன கொண்டிருக்குன்னா வந்து கொண்டே இருக்குது. பிசாசு அந்த எல்லைகளுக்கு நேராக சபையை என்ன பண்ணிக்கொண்டே வரா, திருப்பி கொண்டே வருகிறான் இல்லையா? ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தா நீ போதும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய் வந்தா போதும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு நேராக, அதர திருப்தியாக கூடிய நிலைக்கு நேராக இன்னைக்கு சபை என்ன செஞ்சிட்டான், இன்னைக்கு திருப்பி விட்டுட்டான். அப்படிப்பட்ட சத்துருவின் தாக்கங்கள், அப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகள் சபைகளுக்கு மத்தியிலே பெருகிக் கொண்டே வருகிறதுன்னு பார்க்க முடியும். ஒருவேளை வர முடியாத சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு பரவாயில்ல, ஆனால் நினைத்தால் என்ன செய்ய முடியும், நம்ம வர முடியும். நினைத்தால் என்ன செய்ய முடியும், வர முடியும். அறிந்து கொள்ள வேண்டுமானால் அறிந்து கொள்ள முடியும். நேற்று நான் சொல்லி அனுப்பியிருந்தோம் இல்லையா? கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ளாமல் போய்விட்டால் அது தேவ பயம் இல்லை. அந்த நபரை கர்த்தர் ஒரு நாளும் பாதுகாக்க கர்த்தர் ஆயத்தமா இல்லை. அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் என்ன செய்ய ஆயத்தமா இல்லை, பாதுகாக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லை இல்லையா? எல்லா நாளும் எல்லா காலமும் எல்லா விஷயமும் என்ன செய்ய முடியாது, கற்றுக் கொடுக்க முடியாது. எல்லா நாளும் எல்லா விஷயத்தையும் நாம் என்ன செய்ய முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது, கற்றுக் கொடுக்கவும் முடியாது. கற்றுக்கொள்ளவும் முடியாது, கற்றுக் கொடுக்கவும் முடியாது. அப்போ தேவன் ஒவ்வொரு காலகட்டத்தில் எதை சபைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். கற்றுக் கொடுப்பதற்கு வச்சிருக்கிறார். அந்த கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் தான் நான் என்ன செய்ய முடியும். ஸோ எனக்கு விருப்பமான நேரத்தில் நான் கற்றுக்கொள்ள முடியாது, நான் விருப்பமான நேரத்தில் கற்றுக்கொள்ளவும் முடியாது. தேவன் விரும்புகிற காலகட்டத்தில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த கற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் இல்லாத ஒரு நபரை தேவன் என்ன செய்ய விரும்பலை, பாதுகாக்கப்படுவதற்கு தேவன் விரும்பலை இல்லையா? மாறாக அவங்களை எப்படியெல்லாம் அழிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் ஒரு தாக்குதலை கொண்டு வர முடியுமோ, அவங்களை எப்படியெல்லாம் தாக்கலாமோ அப்படியெல்லாம் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், தாக்குவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். தாக்குவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். ஏன்னா தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசு ஒரு மனிதனை என்ன செய்ய முடியாது, தாக்க முடியாது. அப்போ தேவன்கிட்ட பர்மிஷன் கேட்குறான், இந்த நபரை நான் தாக்க போகிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கணும், எனக்கு
அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் அந்த நபருக்கு மறுக்காம என்ன செய்கிறார், கொடுக்கிறார் இல்லையா? ஆனால் யாருக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு பயந்த நபர்களுக்கு மேலே அப்படிப்பட்ட ஒரு அனுமதியை தேவன் என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட அனுமதியை அதுக்கு நான் எடுத்துக்காட்டாக சொன்னேன். யோபு தேவனுக்கு பயப்படுற மனிதன். கத்தா எல்லாம் கூட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கும், ஆனால் அவன் மேலே மட்டும் நீ கையை வைக்கவே கூடாது இல்லையா? இன்னைக்கு எல்லாத்தையும் மட்டும் நம்ம மேலே தான் நீ கையை வைக்கிறான். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், எல்லா மேலே என்ன பண்ணு, நீ எல்லாத்து மேலே கையை வச்சிரு, ஆனால் யார் மேலே கையை வைக்கக்கூடாது, நபர்கள் மேலே மட்டும் கை வைக்கக்கூடாதுன்னா இல்லையா? ஆனால் இன்றைக்கு அதை அப்படியே உல்டாவாக மாறி எல்லாத்தையும் விட்டுட்டா இன்னைக்கு நம்மளை தான் ஃபோக்கஸ் பண்ணி தாக்குறோம். இன்னைக்கு நம்மளை தான் ஃபோக்கஸ் பண்ணி தாக்குறோம். இன்னைக்கு நம்ம சரீரத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணி தாக்குறோம் இல்லையா? நம்ம சரீரம் எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சரீரம் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். என்ன ஒரு வேதனைனா, என் சரீரம் பலவீனப்படுறது சத்துருவின் தாக்கம் என்ற ஒரு உணர்வுகளை கூட, ஒரு புரிந்து கொள்ளாத நிலைகள் கூட இருப்பது தான் ஆவிக்குரிய திருச்சபைகளுக்குள்ளான வேதனை. ஆவிக்குரிய திருச்சபை என்ன செய்யணும், எது சத்ருவின் தாக்கம், எது மாம்சத்தில் வர்ற தாக்கம், எது என்னுடைய பிசாசு தாக்கிற தாக்கம், எது உலக பிரகமான தாக்கம் என்று நாம் என்ன செய்யணும், அவைகளை வகையறுக்கணும் இல்லையா? இது மூணுமே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு. பிசாசு எப்படியெல்லாம் ஒரு தாக்கத்தில் கொண்டு வருவான், உலகம் எப்படிப்பட்ட தாக்குதலை கொண்டு வரும், மாம்சம் எப்படிப்பட்ட தாக்குதலை கொண்டு வரும் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு விளக்கமாக உங்களுக்கு உட்கார்ந்து போதிச்சு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அவ்வளவு சொல்லி கொடுத்த பிறகும் சரீரத்தோட தாக்கம் வரும்போது, இது சத்துருவினால் வரக்கூடிய தாக்கம், இது என்னுடைய மாம்சத்தில் வருகிற தாக்கம், இது உலகத்தால் வருகிற தாக்கம் என்று சொல்லி என் தாக்கத்தை கூட எனக்கு என்ன செய்ய முடியல, என்னால் பகுத்து புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இது ஆவிக்குரிய நிலையுடைய ஒரு அவலமான நிலைகள். இது ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஒரு அவலமான நிலைகள். அந்த நிலைகள் எல்லாம் மாறினால்தான் ஒரு சரியான விதத்தில் நாம் என்னவா இருக்க முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும், ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியும். இதை நாம் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் எவ்வளவு ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், எவ்வளவு போராடுறவர்களாக இருந்தாலும், எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தாலும் அது என்ன கொண்டு வந்துடாது, ஒரு பெரிய பாதுகாப்பை நமக்கு என்ன செய்யாதுன்னா கொண்டு வராது என்பதை நம்ம அழகாக என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தாக்கங்கள் வரும்போது எப்படிப்பட்ட தாக்கம் இது, இது எப்படிப்பட்ட ஆவி போராடுது, எந்த ஆவி எப்படியெல்லாம் போராடும் என்றும் ஒவ்வொரு ஆவிகளும் உங்களுக்கு பகுத்து போதிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு ஆவிகளையும் நமக்கு பகுத்து என்ன செய்யப்பட்டிருக்கு, போதிக்கப்பட்டிருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட 100 ஆவிகளுக்கு மேலே எப்படி ஒரு ஆவி போராடும், எப்படிப்பட்ட தாக்கத்தை கொண்டு வரும், எப்படிப்பட்ட போராட்டத்தை கொண்டு வரும், அவன் சரீரத்தை எப்படி தாக்கும், குடும்பத்தை எப்படி தாக்கும், பொருளாதாரத்தை எப்படி தாக்கும் என்பதையெல்லாம் ஒவ்வொரு ஆவிகளை குறித்து உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, பகுத்து போதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆனால் கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் கற்றுக்கொள்ள தானே தெரிஞ்சுக்க முடியும். கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் அப்போ ஒரு ஆவியை பற்றி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, கடந்த வாரம் சொன்னோம் மீதியானிய ஆவிகளுக்காக நாங்கள் ஜெபிச்சோம். மீதியானிய ஆவி ஏற்கனவே ஜெபிச்சிருக்கோம். கடந்த வாரம் ஜெபிக்கும் போது மீதியானிய ஆவிகளுக்காக ஜெபிச்சோம், மீதியானிய ஆவிகளுக்காக ஜெபிச்சோம். அப்போ மீதியானிய எப்படி போராடும், எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது அதுக்கு அது சொல்லிக் கொடுக்கும் போது தெரிஞ்சுட்டு தானே சொல்லி கற்றுக்க முடியும் இல்லையா? நான் நாளைக்கு வரேன், நாளைக்கு உனக்கு டியூஷன் வாத்தியாரா சொல்லி கொடுத்து உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் என்ன செய்ய முடியாதுன்னா, கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் கற்றுக்கொள்ளணுமே ஒழிய நாம் விரும்புகிற நேரத்தில் கத்த என்ன செய்ய மாட்டார், கத்தர் கற்றுக் கொடுக்க மாட்டார். கற்றுக் கொடுக்கிற கத்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறா, ஒரு சமயத்தை ஏற்படுத்துகிறா, நேரத்தை ஒதுக்குறா, வெளிப்பாடுகளை கொடுக்குறா. அந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்களை நான் சரியாக கற்றுக்கொண்டேனால் ஒரு உயர்ந்த பாதுகாப்பு கூட இருக்க முடியும், கர்த்தருடைய பராமரிப்பு என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அப்போ தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எனக்கு எப்போ கிடைக்கும், ஆண்டவரை அறியதே இருக்கணும், அறிந்து கொண்டே இருக்கணும், அறிந்து கொண்டே இருக்கணும் இல்லையா? பவுல் கடந்த வாட வாசிச்சோம், என்னது, சாக போற நிலைமை, ஓட்டத்தை முடிச்சேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது. அந்த நிலைக்கு வரும்போது சொல்றாரு, எப்பா நீ வரும்போது அந்த தோல் சொல்ல விட்டுட்டு வந்துடாத, அந்த புஸ்தகங்களை விட்டுட்டு வந்துடாத அப்படின்னு சொல்றார் இல்லையா? அப்ப புஸ்தகங்களை படிக்கிற பழக்கம் யாருக்கு இருக்குது, பவுலுக்கு இருக்குது இல்லையா? தோல் சுருளை படிக்கிற பழக்கம் யாருக்கு இருக்குது, பவுலுக்கு இருக்குது. நமக்கு பைபிளை படிக்கிற பழக்கம் கூட இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு காலையில் எவ்வளோ பேர் பைபிளை வாசிச்சேன்னு கேட்டால், எவ்வளோ பேர் நான் ஒரு அதிகாரமாவது வாசித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இருப்பாங்கன்னு கேட்டாக்க தெரியாது இல்லையா? ஆனால் செல்ஃபோனில் பாருங்கள், மணிக்கணக்காக உட்காந்து இருக்க முடியும், நாள் கணக்காக உட்கார முடியும், ராங் நம்பரோட கூட 5 நிமிஷம் பேச முடியுது, ராங் நம்பரோட கூட 5 நிமிஷம் பேச முடியுது. ஆனால் பைபிளை உட்காந்து வாசிக்க நமக்கு என்ன இருக்கிறதில்ல, நேரம் இருக்கிறதில்ல. பைபிளை வாசிச்சிங்கன்னா அந்த பைபிளை வாசிக்கிறதுக்கு நாதியே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அதிக்க முடியும்?
பவுடக்கடை சொல்லுவாரு, புஸ்தகங்களை சொல்றாரு. புஸ்தகம்னு சொல்லாம புஸ்தகங்களை கொண்டு வான்றார் இல்லையா? பவுலுக்கு என்ன சொல்றாரு? புஸ்தகங்களை என்ன செய்ய கொண்டு வான்றார் இல்லையா? வசத்தில் மேலங்கியும் புஸ்தகம்னு சொல்லல, புஸ்தகங்களை என்றார் இல்லையா? என்னமா புஸ்தகங்களை அப்படின்றார் இல்லையா? அப்ப புஸ்தகம்னு சொல்லியிருக்கலாம், புஸ்தகம்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு பேர் புஸ்தகங்களை படிக்கிறீங்க? குங்குமம் கற்கண்டு அதை வாசிக்கிறோம், ஆனந்த விகடத்தை வாசிக்கிறோம் இல்லையா? பேப்பர் எடுத்துட்டா ஒரு வரி விடாம என்ன செய்யறோம்? உட்காந்துன்னு அது நாளுக்கு அரை நேரம் போனா கூட உட்காந்து பேப்பரை ஒரு வரி விடாம என்ன செய்யறோம்? உட்காந்து வாசிக்கிறோம். ஆனா பைபிளை வாசிக்கிறது நாதி இருக்கு. இன்னைக்கு வேதத்தை உட்காந்து கருத்தா இன்னைக்கு வேதத்தை என்ன செய்யணும்? நான் ஒரே ஒரு அதிகாரம் வாசிச்சா கூட இந்த ஒரு அதிகாரத்துல நான் எதையாவது என்ன செய்யணும்? நான் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வேத பகிர்ந்து எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புறீங்க, எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பைபிளை வாசிக்கிற பெற்றோர்களும் காணோம். இன்னைக்கு பிள்ளைகளை பைபிளை வாசிக்க வச்சுட்டு, தம்பி இன்னைக்கு என்னடா அதை கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கிற பெற்றோரையும் காணும். பைபிள் வாசிச்சோம், என்ன வாசிச்ச? அவன் என்ன வாசிச்சான்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு உட்கார்ந்து இந்த பைபிளை வாசிச்சா இன்னைக்கு நீ என்னதுல கத்துக்கிட்ட? இன்னைக்கு எதில் நீ என்ன கத்துக்கிட்ட? இன்னைக்கு ஆண்டவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு உட்கார்ந்து பிள்ளைகளை கேள்வி கேட்கிற ஒரு பழக்கம் இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு என்ன பழக்கம் இருக்கும்? எப்படியாவது ஒரு வசனத்தையாவது கேட்கும் போது சொல்றதுக்காவது என்ன செய்வான்? ஒரு வசனத்தை படிப்பான் இல்லையா? பைபிள் வாசிச்சான், ஓகே, என் பிள்ளை பைபிள் வாசிச்சான். அவன் என்ன வாசிச்சான்? அவன் என்ன வாசிச்சான்னு அவனுக்கும் தெரியாது, அவன் என்ன வாசிக்க வச்சான்னு உனக்கும் தெரியாது. அப்ப அவன் என்ன எப்படி வளர முடியும்? காலங்கள் கொடிதான காலங்கள் இனி வருகிற காலங்கள் கொடிதான காலங்கள். அந்த கொடிதான காலங்களுக்கு தப்புவிக்கப்படணும்னா எந்த அளவுக்கு நாம நம்ம பிள்ளைகளும் வேதத்தை கருத்தா வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய பராமரிப்பும். இல்லைன்னா நிலைமைகள் ரொம்ப மோசமாக இருக்கும் என்பதை என்ன செய்யணும்? நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி வேதத்தை நாம் என்ன அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து நம்ம தொடர்ச்சியாக சில அதிகாரங்களும் என்ன செஞ்சு நிற்கிறோம், தொடர்ந்து நம்ம கவனித்து கொண்டு வருகிறோம் இல்லையா? ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு காரியத்தை மையப்படுத்தி நாம் தேவவசனத்தை கவனித்துக் கொண்டு வருகிறோம். அப்படி கவனிக்கும் போது கடந்த வாரத்தை நாம் கவனிக்கும் போது ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னவனையும் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லாம செய்யறத பார்க்க முடியுது. சில பேருக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, சில பேருக்கு ஆண்டவர் செஞ்சிருவார். சில பேருக்கு ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா? ஆகாபுக்கு சொன்னார் இல்லையா? உன்னை அப்படி அடிப்பேன், இப்படி அடிப்பேன், அப்படி உதைப்பேன், இப்படி உதைப்பேன்னு சொன்னார் இல்லையா? ஆனா சவுலுக்கு ஒண்ணுமே சொல்லல. சவுலுக்கு அவனுக்கு சொன்ன பிறகு பரவாயில்ல, அவன் உடனே மனம் திறமனா கதர்ந்து அவனை தப்பிச்சுட்டார். ஆனால் அவனுக்கு சொல்லாம போனதுனால கடைசி வரைக்கும் என்ன செய்யவே முடியல, அந்த உதவியை தேவன் அவனுக்கு செய்யவே முடியல இல்லையா? அப்ப சில பேருக்கு தேவன் என்ன செய்வா? வருகிற பாதிப்பை சொல்லுவா இல்லையா? அந்த பாதிப்பை சொல்லும்போது நிறைய பேருக்கு அது ஒன்றும் புரியறதில்லை, ஒன்றும் என்ன செய்யறதில்லை, அது உங்களுக்கு புரியறதில்லை இல்லையா? ஆனால் பாதிக்கப்படும் போது அது புரியுதான்னு கேட்டால் அப்பவும் தெரியல. ஆனால் சில பேருக்கு என்ன செய்யுது? இது ஏற்கனவே சொன்னாங்க, நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்படி நம்ம செய்யாமல் ஒரு இடம், அதனால அந்த பாதிப்பு நமக்கு வந்திருக்குது. அப்போ சில பேருக்கு தேவன் சொல்லுவாரு, சில பேருக்கு தேவன் சொல்லாமலேயே செஞ்சிருவாரு. ஆக மொத்தம் பாதிப்பு தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ ஆசீர்வதிக்கிறேன்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லையா? ஒரு வசனம் இல்லை, 12ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலே சொன்னார், என்ன செய்வேன்? இப்படி 7 விதமான ஆசீர்வாதத்தை உனக்கு என்ன செய்வேன் சொல்லுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் 13 வாசிச்சு பார்த்தனா ஒரு மிகப்பெரிய பஞ்சம் யாருடைய வாழ்க்கையில இருக்குது, அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வருகிறதை பார்க்கணும் இல்லையா? அப்ப ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீங்க தான் சொன்னீங்க, நான் கேட்கல, என்னன்னு என்ன ஆசீர்வதிப்பீங்களா? நான் சபைக்கு வந்தா ஆசீர்வதிப்பீங்களா? என்ன விடுதலை ஆக்குவீங்களா? என்ன சுகமாக்குவீங்களா? எனக்கு அற்புதம் செய்வீங்களா? என்ன ஆசீர்வதிப்பீங்களா? அப்படின்னு என்ன செய்யல ஆபிரகாம் ஒரு இடத்துல கூட ஆண்டவரை கேட்கவே இல்லை. அப்ப கேட்காத இருக்கும் போதே என்ன செஞ்சா ஆபிரகாம், நீ வா, நீ வந்து என்ன செய்வ, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி 2 வசனத்தை அவருக்கு மேற்கோள் காட்டி 2ஆம் வசனத்தையும் 3ஆவது வசனத்தில் இருக்கிற 7 ஆசீர்வாதத்தை யாருக்கு சொல்றாரு?
ஆபிரகாமுக்கு சொல்றார் இல்லையா? அப்படி நேரடியா ஆண்டவரிடத்துல 7 ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தான் இப்ப என்ன இருக்குது? பஞ்சம் வந்துடுச்சு. அந்த பஞ்சம் கொடிதான் மாறிச்சு. அந்த பஞ்சத்தினால அந்த ஊர்லயே வாழ முடியாத நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டு போயிட்டார். அந்த ஊர்ல என்ன செய்ய முடியாது, இனி வாழவே முடியாது. அடுத்த ஊருக்கு போனதான் என்ன செய்ய முடியும், நம்ம வாழ முடியும் என்ற நிலைக்கு என்ன செஞ்சப்பட்டாரு, தள்ளப்பட்டார் இல்லையா? நம்ம தேவனுடைய விருப்பம், நாம் இருக்கிற இடத்துல நம்மளை தேவன் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவதுதான் தேவனுடைய விருப்பம். எந்த இடத்துல நீ எந்த இடத்துல இருக்கிறியோ, நான் இருக்கிறது சுட்டி படு கிராமம், அந்த இடத்துல தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறான். அந்த இடத்துல தான் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புறான். நான் இருக்கிறது பட்டணம், ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு பட்டணமும் தடை இல்லை, கிராமமும் தடை இல்லை, படிப்பும் தடை இல்லை, படிக்காத போறதும் தடை இல்லை, திறமையும் தடை இல்லை, திறமை இல்லாத போறதும் தடை இல்லை இல்லையா? படிக்காத பேதுருவையும் தேவன் என்ன செஞ்சாரு, ஆசீர்வதிச்சாரு. படிச்ச பவுலையும் தேவன் என்ன செஞ்சாரு, ஆசீர்வதிச்சார் இல்லையா? அப்ப பவுல் சொல்றத புரிஞ்சிக்க கூட என்ன செய்யல, பேதுருவல பவுல் சொல்றத புரிஞ்சிக்க கூட முடியல இல்லையா? என் சகோதரங்க பவுல் சொன்னாருப்பா, அது எனக்கு என்ன செய்ய மாட்டிருக்கு, சரியா புரிய மாட்டிருக்கு, எனக்கு சரியா விளங்கிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றத கூட புரிஞ்சிக்க முடியாத பேதுருவையும் ஆசீர்வதிச்சாரு. சொல்ல விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பேசுற பவுலையும் தேவன் என்ன செஞ்சாரு, ஆசீர்வதிச்சார். அப்ப ஆசீர்வாதத்துக்கு படிப்பும் பட்டமும் திறமையும் அறிவும் அழகும் அந்தஸ்தும் என்ன கிடையாது, ஒரு தடையே கிடையாது, ஒரு தடையே கிடையாது. அப்ப ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கன்னு சொன்னீங்களே, ஆண்டவரே ஏன் நீங்க அவனை ஆசீர்வதிக்கல, ஏன் தான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கல அப்படின்றதுக்கு 3 காரியம் இருக்குதுன்னு சொல்லி கடந்த வாரத்துல ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிச்சேன். ஆமே, மீது 2 காரியம் இருக்கு. அந்த 2 கதை தான் இந்த வாரம் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் இல்லையா? 13வது வசனத்திலிருந்து இப்ப வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆகையா 10-9 வாசித்ததையா? அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு, அதுதான் நம்ம கடந்த வாரம் கவனிச்சோம் இல்லையா? ஆபிரகாம் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லி எங்க போனீங்க, நீங்க அடுத்த ஊருக்கு போனீங்க இல்லையா? அப்போ ஒன்று நம்ம செய்யறோமே, என்ன நோக்கத்துக்காக ஒன்று செய்யறோம் அப்படின்னு தலைப்பை சொன்ன, நோக்கமற்ற பயணம். என்ன பயணம்? நோக்கமற்ற பயணம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நம்ம பயணத்துல நோக்கம் இருக்கா? நம்ம பயணத்துல நோக்கம் இருக்கா? அந்த பயணம் என்பது என்ன? ஒண்ணு நீங்க எழுத்தின்படி பயணம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்ல நம்ம செய்கிற செயல் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இது ரெண்டுமே பயணத்துல அமையும் இல்லையா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை நான் உனக்கு, அப்போ அது காட்டுவேன்னு சொல்றது பாதையை காட்டதை பத்தி சொல்லல, நீ என்ன செய்யணும்ன்றத நான் உனக்கு என்ன செய்யறேன், நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அப்படி நீ என்ன செய்யணும்ன்றத உனக்கு தெரியாத பட்சத்துல அந்த சொல்லி கொடுக்க வேண்டியதுல சொல்லிக்காம போகிறதுனால, நேற்று சொன்ன 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 2 வசனத்தை சொன்னோம் இல்லையா? 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 2 வசனத்தை சொன்னோம். 25-26 2 வசனத்துல சொல்றார். என்ன சொல்றா? அந்த ஜனங்க போயிட்டு அசீரிய ராஜா கிட்ட போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஐயா, நீங்க எங்களை அந்த ஊருக்கு அனுப்பிட்டீங்க. எந்த ஊருக்கு? சமாரியாவுக்கு அனுப்பிட்டீங்க. சமாரியாவுக்கு அனுப்பிட்டீங்க, நாங்களும் போயிட்டோம். ஆனா அங்க போய் எப்படி நடந்துக்கணும்னு நீங்களும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அங்க போய் எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கும் தெரியல. எங்க போய்? சமாரியாவில் போய் நாங்கள் எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கும் தெரியல, நீங்களும் என்ன செய்யல. அந்த ஊருக்கு போனால் இப்படி தான் நீ இருக்கணும், அந்த ஊர் இப்படிப்பட்ட ஊர், இவ்வளவு நல்ல ஊர் இல்லை இவ்வளவு மோசமான ஊர், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படி தான் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, நீங்களும் எனக்கு சொல்லி கொடுக்கல, எங்களுக்கும் அது தெரியல. அதனால எங்க இஷ்டம் போலலாம் நாங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த சமாரியாவில் வந்து எங்க இஷ்டம் போலலாம் நாங்கள் என்ன செய்யட்டோம், வாழ ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால பார்த்தாரு, அவன் ஒரு மாதிரியே செயல்பட்ட உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. யாருக்கு? ஆண்டவருக்கு. இங்க வந்து ஒரே மாதிரி தான் செய்யணுமே ஒழிய, இங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் செய்யறது இல்லை. எங்க வந்து, ஏன்னா 5 ஊர்ல இருந்து வரான் இல்லையா? 5 ஊர்ல இருந்து வரான் இல்லையா? அந்த 5 ஊர்ல இருக்கிறவனுக்கு 5 விதமான பழக்கம் இருக்குது. 5 விதமான
பழக்கம் இருக்குது இல்லையா? அப்ப அந்த 5 விதமான பழக்கம் இருக்குதுன்னு சொன்னா இந்த பேர் 5 பேரும் ஒரே தெருவில் குடியிருக்கிறான். ஒருத்தனை பார்த்தா ஒரே காரியத்தை அவன் ஒரு மாதிரி செய்யறான், இவன் ஒரு மாதிரி செய்யறான், இன்னொருத்த ஒரு மாதிரி செய்யறான், இன்னொருத்த ஒரு மாதிரி செய்யறான். இப்படி ஆளாளுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் கிடைச்சதெல்லாம் அவன் செய்ய ஆரம்பிச்சுட்டான் இல்லையா? அவர் பார்த்தாரு, இங்க அவன் இஷ்டத்துக்கு செய்யறது இல்லப்பா, இங்க ஒரே மாதிரி தான் செய்யணுமே ஒழிய அவன் இஷ்டப்படியெல்லாம் என்ன செய்யறது இல்ல, இங்க செய்யறது இல்லைன்னு சொல்லல. என்ன அனுப்பிட்டாரு? சிங்கங்களை அனுப்பிட்டார். என்ன அனுப்பிட்டாரு? சிங்கங்களை அனுப்பிட்டார். உடனே இங்கிருந்து கம்ப்ளைண்ட் போகுது அசீரிய ராஜாவுக்கு. என்ன போகுது? நீயும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல, எங்களுக்கும் தெரியல, அதனால சிங்கங்களை என்ன பண்ணிட்டாரு? எங்களுக்குள்ள அனுப்பிட்டாருன்னார் இல்லையா? அப்ப சொல்லி கொடுக்கிற நேரத்துல என்ன செய்யணும்? கத்துக்கணும். கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல, கற்றுக் கொடுக்கிற நேரத்துல என்ன செய்யணும்? கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கொண்டாதான் அதை என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துல அங்க நீ கடைபிடிக்க முடியும். அப்பதான் சிங்கம் மேல வராது. அப்பதான் சொல்லி கொடுக்காதவன் மேலேயே சிங்கம் வருதுன்னா சொல்லி கொடுத்தவன் மேலே எப்படி என்ன வரும்? அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆளும் இல்ல, அவனுக்கு யாரும் தெளிவும் அவனுக்கும் தெரியாது, சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை இல்லையா? ஆனா சொல்லி கொடுக்க ஆள் வராத வரைக்கும் எது வந்துச்சு? சிங்கம் வந்துச்சு. ஆனா சொல்லி கொடுக்கறது ஒருத்தன் வந்தான் பாருங்க, அந்த ஒருத்தன் வந்த பிறகு என்ன செய்யவே இல்லை, அதுக்கு பிறகு சிங்கம் வரவே இல்லை இல்லையா? அதுல ஒரு சின்ன ரகசியத்தை சொல்றேன். திரும்ப இந்த 26வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 17:26. அப்பொழுது ஜனங்கள் அசீரிய ராஜாவை நோக்கி, நீ இங்கே இருந்து அனுப்பி சமாரியா பட்டணங்களில் குடியேற்றுவித்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியங்களை அறியாதபடியால் அனுப்பினார் சொல்றார். உடனே அவர் ரிப்பீட் பண்றார். என்ன சொல்றார்? அவருக்கு ஆலோசனை சொல்றார் பாருங்க. என்ன சொல்றார்? அதற்கு அசீரிய ராஜா, நீங்க அங்கே இருந்து ஒருவனை, அப்ப முழு சமாரியா பட்டணத்துக்கும் ஒருத்தன் போதனையில தான் செயல்படணும் இல்லையா? அப்ப பல பேர் போதனை செயல்படக்கூடாது. இது யாருக்கு தெரியுது? இஸ்ரவேலுக்கு இல்ல, அசீரியனுக்கு தெரியுது. என்னது? ஒரு போதனையை கேட்டு வளர்ந்தாதான் ஒரு பிள்ளை என்னவா இருக்கும்? உருப்படியா இருக்கும். பல பேருடைய போதனை கேட்டு என்ன ஆயிடும்? இது பாழா போயிடும். யாருக்கு தெரியுது? அசீரிய ராஜாவுக்கு தெரியுது. அதனால ஒரு 10 பேரை கூட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? ஏன்னா 10 கோத்திரம் வாழ்ந்த பெரிய ஊர் தானே எது? சமாரியா 10 கோத்திரம் வாழ்ந்த பெரிய ஊர் இல்லையா? அப்ப அந்த ஒருவேளை யூதா கோத்திரம் மட்டும் இருந்தா கூட ஒருத்தன் போதும்னு சொல்லலாம். இது 10 குடும்பம் வாழ்ந்த 10 கோத்திரம் வாழ்ந்த பெரிய ஊரு. அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? சரிப்பா, ஒரு கோத்திரம் வாழ்ந்த இடத்துக்கு ஒரு ஆசாரியன். அப்படி 10 கோத்திரம் வாழ்ந்தாங்கல்ல, இந்த 10 கோத்திரம் வாழ்ந்த இடத்துக்கு எத்தனை பேரை கூட்டிட்டு போங்க? ஒரு 10 பேரை கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்ப அவனுக்கு தெரியுது என்னது? இந்த 10 பேர் உபதேசத்தை கேட்டவன் வந்தான்னா இவன் என்ன ஆயிடுவான்? இவன் வாழ்க்கையே பாழா போயிடும்பா. அதனால ஒரே ஒரு உபதேசத்தை கேட்டு வளர்ந்தாதான் இவன் எப்படி இருப்பான்? உருப்படியா இருப்பான்னு அசீரியனுக்கு தெரியுது இல்லையா? ஆனா யாருக்கு தான் தெரிய மாட்டேங்குது? இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது. ஆவிக்குரிய எனக்கு போதனை செய்யறது யாரு? எனக்கு எப்படிப்பட்டால் போதனை செய்யணும்? எனக்கு யார் அறிவுரை சொல்லணும்? எனக்கு யார் பிரசங்கம் பண்ணணும்? யாருடைய பிரசங்கத்தை நான் கேட்கணும்? அப்படின்ற ஒரு மன தெளிவு இன்னைக்கு நமக்கு என்ன போயிடுச்சு? இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் வாழ்க்கை என்ன இருக்குன்னா அலசடி பட்டுக்கிட்டு கிடக்கு. நான் சொல்ல, தீமோத்தி எபேசியர் பவுல் அப்படிதான் சொல்றார். என்னது? நீங்க பலவிதமான போதனை காட்டினால் அடிபட்ட அலசடிப்படாம நீங்க சரியாய் வளரணும்னா உங்களுக்காக சிலரை நான் ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றார் இல்லையா? என்ன சொல்றாரு? எபேசியர் சொல்றார். என்ன சொல்றார்? சிலர் அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்கதரிசியாகவும், சிலரை போதகராகவும், சிலர் மேய்ப்பராகவும் உங்களை என்ன செய்யறேன்? இல்ல முன்னாடிக்கிறேன், அதுக்கு முன்னாடி 2 வசனம் சேர்த்து படி. எபேசியர் 4 வாசி. இல்ல அது முன்னாடிக்கிற வசனம் சேர்த்து வாசி. மேலும் நாம் அனைவரும் கிறிஸ்துவினுடைய வளர்ச்சிக்கு நிறைவான அந்த ஈக்குவலுக்கு நீ வளரணும். அப்படின்னா பூரண புருஷராகும்படிக்கு
பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அடுத்த வசனம் நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள. அப்ப போதகம் எப்படி இருக்கும்? நீ ஏமாந்து போறதுக்கு ஏதுவான போதகமும் இருக்குது. நீ ஏமாந்து போறதுக்கு நீ ஏமாந்து பைபிள் அப்படித்தானே சொல்லுது. எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். எத்தனை வசனம்? 14. கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் மனுஷன் அந்த வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள. அப்ப போதகத்துல என்னவும் இருக்கும்? சூதும் இருக்கும், தந்திரமும் இருக்கும் இல்லையா? அதனாலதான் உனக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், பல பேருடைய போதகத்தை அல்ல, ஒரே ஒரு போதகத்தை என்ன செய்யணும், நீ கேட்டு வளரணும்பா. அப்பதான் என்னவா இருக்கும், நீ சரியாய் வளர முடியும் அப்படின்னு பா இல்லையா? ஒரு விவசாயி விவசாயம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆள் போறான் இதை குத்தணுன்றான், ஒரு ஆள் போறான் இதுக்கு உரம் போடணுன்றான், ஒரு ஆள் போறான் இதுக்கு மருந்து அடிக்கணுன்றான், ஒரு ஆள் போறான் இதுக்கு எரு போடணுன்றான். இப்படி ஆளாளுக்கு சொல்றத அந்த செடிக்கு செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அந்த செடி செத்தே போகும். அந்த செடி ஒரு ஆளுடைய போதகத்துல என்ன செய்யணும், வளரணும். அப்பதான் என்ன செய்யும், அது சரியான ஒரு வளர்ச்சி வரும். சரி, நம்ம வீட்டு தெரியுற மாதிரி சொல்றேன்னு, புரிஞ்சுற மாதிரி சொல்றேன்னு. வீட்டுல ஒரு ஆளு சாம்பார்ல உப்பு போட்டா எப்படி இருக்கும், 4 பேர் உப்பு போட்டா எப்படி இருக்கும்? சில பேர் அவங்க போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு போட்டு நிறைய சாம்பார் கீழே ஊத்துனது உண்டு. நிறைய சாம்பார அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, உப்பு போட்டிருக்க மாட்டாங்க. நாம என்ன செய்யலாம், கொஞ்சம் போடலாம் இல்லையா? அவங்க போட்டிருக்க மாட்டாங்க, நம்ம தானே வழக்கமா போடுவோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் போட்டது உண்டு. அப்படின்னு 4 பேர் கொஞ்சம் 4 உப்பை போட்ட என்ன ஆகும், அந்த குழம்பை கொண்டு நடுத்தரவை தான் ஊற்றணும் இல்லையா? அப்ப 4 பேர் போதகத்தை கேட்டா நீ எங்க தான் இருக்கணும், பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. 4 பேர் போதகத்தை கேட்டேன்னா நீ நடுத்தரவில் தான் நிற்கணும். அதனாலதான் ஆண்டவர் வஞ்சகமோ சூதும் இப்படிப்பட்ட பிரசங்கமெல்லாம் உனக்கு வேணாம். நீ வளர்ந்து பூரண புருஷன் ஆகணும்னா ஒரே ஒரு உபதேசத்தை கேட்டு வளருன்னு சொல்றாரு இல்லையா? அதை தான் இப்ப அசிரியா சொல்றான். என்னது, நீ 10 பேரை கூட்டு போகாதீங்க, ஏன்னா உருப்படியில தான் போயிடுவீங்க. யாருக்கு தெரியுது? அசீரியனுக்கு தெரியுது. என்னது, 10 பேரும் 10 விதமா பேசுவான் இல்லையா? அப்ப நீ 10 கேட்டீங்கன்னா என்ன ஆயிடுவ, கடைசி ஒண்ணு இல்லாம போயிடுமா. அதனால இந்த 10 பட்டணத்துக்கும் இந்த 10 பேர் வாழ்ந்தாங்க பாரு, அத்தனை பேருக்கும் யாரே போதும், ஒரே ஒரு போதகன் போதும், ஒரே ஒரு போதகன் போதும், ஒரே ஒரு ஆசாரியன் மட்டும் கூட்டின்னு போங்க. அவன் என்ன செய்வான் தெரியுமா? வாசிக்கிற அடுத்த வசனம், அடுத்த அதே வார்த்தை. ஆசாரியர்களில் ஒருவன் வந்து இல்ல அங்க ராஜாக்கள் அதே வசனத்தை அழைத்து கொண்டு போங்கள், அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்தின் தேவனுடைய காரியங்களை அவங்களுக்கு போதிப்பான் இல்லையா? இப்படி என்னைக்கு இவன் போதிக்க ஆரம்பிச்சானோ, என்னைக்கு இவனுக்கு புரிய ஆரம்பிச்சதோ, என்னைக்கு இவங்க செய்ய ஆரம்பிச்சானோ, அன்னைக்கு எது வரல, சிங்கங்கள் அவனுக்கு வரல இல்லையா? இப்ப என்ன ஆகி போயிட்டான், அவன் கற்றுக் கொடுக்கிறான், இவன் கத்துக்கிட்டான், கற்றுக்கொண்டதை கை கொள்றான். இப்ப என்ன வரல, சிங்கம் வரல இல்லையா? அந்த சிங்கம்ன்றது அன்னைக்கு எழுத்தின்படியான சிங்கம். இன்னைக்கு எது, அது பிசாசு இல்லையா? 1 பேதுரு 5:8 படி அது இன்னைக்கு என்னது, பிசாசு. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரியறான் இல்லையா? அப்ப பிசாசு எந்த வீட்டுக்குள்ள ஈஸியா நுழையும், பிசாசு எந்த வீட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிரும், கற்றுக் கொடுக்கிற நேரத்துல கற்றுக்கொள்ளாத வீட்டுக்குள்ள பிசாசு ஈஸியா உள்ள போயிடுவான்.
ஈசா என்ன பண்ணிடுவான்? இப்ப அந்த அவன் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான், இவங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? ஆசாரியன் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான், ஜனங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க இல்லையா? கற்றுக்கொள்றவெல்லாம் சமாரியன் இல்ல, கற்றுக்கொண்டான அவன சமாரியன் இல்ல. அவன் யாரு? 5 பட்டணத்தை வந்தவன். குறிப்பா சொல்றேன்னா பாபிலோன் தேசத்துக்காரங்க. இவனா யாரு? பாபிலோன் தேசத்துல வந்தவன். எதை கத்துக்கிறான்? இந்த தேவனுடைய கிரியைகளை கத்துக்கிறான் இல்லையா? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. வெளியிலிருந்து வந்தவங்க எல்லாம், புதுசா சர்ச்சைக்கு வந்தவங்க எல்லாம் ஆண்டவரை பத்தி நிறைய கத்துக்கிறாங்க. நீங்க எப்படி? நீங்க பார்த்தா ரொம்ப நாளா சர்ச்சைக்கு வர்ற மாதிரி தெரியுது. என்ன டைலர் ஐயா, உங்களை பார்த்தா ரொம்ப நாளா என்னவா இருக்குது, சர்ச்சைக்கு வர்ற மாதிரி தெரியுது இல்லையா? என்னங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு யாராவது புதுசா வந்து இந்த சர்ச்சில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் கரெக்டா சொல்லுவீங்க? இந்த சர்ச்சில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் கரெக்டா சொல்லுவீங்க? உங்களை கேட்குறாங்க புதுசா நல்ல பூ பொட்டு மஞ்சள் குங்க எல்லாம் வச்சுன்னு ஒரு அக்கா வந்துட்டு, அக்கா இங்க எப்படி நாங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும், முடிஞ்சா உட்காரலாம், இல்ல படுத்து கூட. நாங்க உட்காந்துனே தூங்கிடுறோம், நீ படுத்துன்னு கூட என்ன செய்யலாம்? உட்காந்து தூங்கினா எங்களை என்ன செய்யறதில்ல, கேட்கறது இல்லை. அதனால நீங்க படுத்துன்னு தூங்கினாலும் உங்களுக்கு ஒண்ணு என்ன செய்ய மாட்டாங்க. நீங்க நினைச்சா தூங்கலாம், நினைச்சா உட்காரலாம், நினைச்சா இருக்கலாம் இல்லையா? எப்படி வேணாலும், எப்படி வேணாலும் 4 பட்டை கழட்டிட்டு கூட என்ன செய்யலாம், நீங்க உட்கார்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? என்னப்பா நீ சேவிங் கூட பண்ணாம சர்ச்சைக்கு வரலாம், ஏன் பண்ணல? யாருமே கேட்க மாட்டாங்க இல்லையா? இந்த இப்படி சுரண்டி கூட என்ன செஞ்சிடலாம், எடுத்துன்னு வரலாம். உன்னை ஏன்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நீ வந்தா போதும், வாங்கய்யா வாத்தியாரையா, வாங்கய்யா வாத்தியாரையா அப்படின்னு சொல்லி நிறைய சால்வை வச்சுருக்கிறாங்க. உங்களை பொண்ணாட போத்தி என்ன செய்வாங்க, வந்து கூட்டு உட்கார வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை இல்லை, இந்த சர்ச்சைக்கு போனா கரெக்ட் டைமுக்கு என்ன செஞ்சிடணும், போயிடணும் இல்லையா? செருப்புங்களை கூட கரெக்டாக தான் விடணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? செருப்பு கூட எப்படி விடணும், இஷ்டமல் என்ன செய்யக்கூடாது, கிழக்கு வர செருப்பு மேற்கு வர செருப்பு, அது நம்ம விட்டா தான் அப்படி தெரியும். நம்ம வீடுகளை பார்த்தா அவ்வளோ ஆசையா இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டில் விளையும் போதே பார்க்கலாம், ஆஹா நம்ம சபை மக்கள் எவ்வளவு கிளீனா இருக்கு பத்தியா, புருஷன் செருப்பு பொண்டாட்டி அங்கதான் ஜோடியா இருக்குது. எங்க வீட்டுக்காரன் செருப்பும் வீட்டுக்காரன் செருப்பும் ஒன்னா இருக்குது இல்லையா? நம்ம வீட்டுலங்க ஆளு ஜோடியா இல்ல, ஆளு ஒன்னா இல்ல, ஆனா என்ன ஒன்னா இருக்கு பார்த்தல. ஓஹோ, செருப்பே இவ்வளவு ஒற்றுமையா இருக்குன்னா, செருப்பே இவ்வளவு ஒருமனமா இருக்குன்னா ஆளுங்க எவ்வளவு ஒருமனமா இருப்பாங்க அப்படின்னு வரவங்க என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்ப வீட்டுக்குள்ள நுழையும் போது பார்க்கணும், செருப்பை இவ்வளவு நீட்டா விட்டுருக்காங்களே, அப்ப அவங்க வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். சேபா நாட்டு ராணி எதை பார்த்து பிரமிச்சாலாம், அந்த ஊர்ல அந்த வீட்டுக்கு ஸ்கிரீன் போட்டுக்கிறாங்க பாரு, அதை பார்த்து அடா சாமி அப்படின்னு அவனுக்கு அப்படியே பிரமிச்சு போய் நின்னுட்டானா. எதை பார்த்து? வீட்டுக்கு போன ஸ்கிரீனை பார்த்து இல்லையா? அவன் வேலைக்காரங்க சட்டையை பார்த்து அடாடா இவங்க இப்படியா, இவ்வளவு நீட்டா, இவ்வளவு ஒழுக்கமா, இவ்வளவு கரெக்டா இருக்கும், ஆனா இப்படி ஒரு இடத்துல செய்வா இல்ல, பார்க்க வேணா. அவன் பிரமிச்சு போய் நின்னுட்டானா இல்லையா? என்ன பண்ணிட்டானா? பிரமிச்சு போய் நின்னுட்டானா. யாரு? சேபா நாட்டு ராணி. அந்த நாட்டு ராணி இந்த நாட்டுல வந்து வேலைக்காரன் ராஜாவை பார்த்து இல்ல, வேலைக்காரனை பார்த்தே பிரமிச்சு போனான்னா நம்ம வீட்டுல எப்படி கேட்கறாங்க? ஐயா இங்க வந்தா இப்படி கேட்கணும், பாண்டியன் நான் புதுசா வந்து நிக்கிறேன், இந்த சர்ச்சைக்கு வந்தா எப்படிப்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இப்ப பாண்டியன் புதுசா வந்த பிரதருக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுப்பான்? காலில் வந்த உடனே பைபிள் படிச்சலான்னு கேட்பாங்க. நீங்க என்ன சொல்லணும்? படிக்கலாம் கூட ஆமான்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பானா? இல்ல என்ன செய்யணும்? கரெக்டா 9:50 என்ன செஞ்சணும், சர்ச்சுக்குள்ள என்ட்ரு ஆயிடணும். வந்த உடனே முழங்கால் போடணும், பைபிள் இருக்கணும், பாட்டு புக் இருக்கணும், நோட்டு இருக்கணும், பேனா இருக்கணும், பக்கம் ஒரு வாட்டர் கேன் இருக்கணும். எதுக்கு? போகும்போது இங்க விட்டுட்டு போறதுக்கு. சரியா? போகும்போது இங்கே விட்டுட்டு போறதுக்கு ஒரு வாட்டர் கேன் இருக்கணும். அடிக்கடி என்ன செய்யக்கூடாது, எழுந்து வெளியில போக கூடாது. வரும்போது என்ன செய்யணும், நேரா வந்து பாத்ரூம் போயிட்டு முகத்தை கழுவின்னு தண்ணி குடிச்சிட்டு அல்லங்க தண்ணி பிடிச்சிக்கின்னு வந்து உட்கார்ந்துட்டா, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரம் தான் என்ன செய்யணும், எழுந்து வெளியே போகணும். அதுக்கு முன்னாடி எழுந்து நடமானா என்ன செய்வாரு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா? உடனே அவங்க கேட்பான், உங்க வீட்டுல சர்ச்சில் உங்க பிள்ளைங்கெல்லாம் பாடு ஓய்னு ஆய் நிற்கிறதுங்களே, அதெல்லாம் அது ஏற்கனவே கோயில் போனீங்க. அதெல்லாம் என்ன போனீங்க? அது கோயில் போனீங்க. அதுக்கு என்ன இருக்காது? கோயில் போனீங்க எப்பவும் என்ன இருக்காது?
வெளியிலேருந்து போறவனுக்கு தான் ஐயோ சாமி அப்படின்னுவான், அப்படி நிற்குமா, தூரமாக நிற்பான், அப்படி நிற்பான் இல்லையா. இந்த கோயில் படம் என்ன பண்ணும், அப்படி நேராக சாமி தலையில் ஏறி உட்காரும் இல்லையா. அப்படி கழுத்துக்கிற மாலையை அப்படி எடுக்கும் இல்லையா, வாழைப்பழத்தை எடுத்து அப்படி பிடுங்கும், அப்படி தூக்கி அப்படி போடும். இதெல்லாம் எந்த போனீங்க? கோயில் போனீங்களுக்கு எப்போ என்ன இருக்காது. பக்கத்தை கேளுங்க, நீங்கெல்லாம் எந்த போன? புதுசாக வந்த போனியா, கோயில் போனியா? கோயில் போனியாந்தா நீங்க எவ்வளவு நேரத்துக்கு வந்தாலும் என்ன இருக்காது, முடிக்கும் போது வந்தா கூட பயம் இருக்காது இல்லையா. 7 முறை எழுந்து வெளியில போலாம், 3 முறை உள்ள வரலாம், 2 முறை செல்போன் பேசலாம். அது உள்ள உட்காந்தே ஒரு செல்போன். என்ன சூப்பர் பாத்தீங்களா. உள்ள உட்காந்துனே, உள்ள உட்காந்து எங்க சர்ச்சுகளை உட்காந்துன்னு பிரசங்கம் பண்ணி நிற்கும் போது, பிரசங்கம் கேட்டு போது இங்க ஒரு பிரசங்கம் இல்லையா. சொல்லுங்க, அது இப்படி இல்லையா. ஓ இப்படி வச்சுன்னா என்னது, இந்த காது மட்டும் என்ன செய்யுது, இந்த காது மட்டும் தான் கேட்குது. இப்படி வச்சு ஒரு காது தான் கேட்குது, அப்படி இப்படி வச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது இல்லையா. ஏன்னா சத்தமா பேச முடியாது, தொண்டை நாய் போச்சு, தொண்டை பிடிச்சிருச்சு, அதனால எப்படி பேசுறது புரியல. புரியுதான்னு பேசுறது புரியுதான்னு கேட்டேன். அப்படி எங்க உட்காந்துன்னு சர்ச்சுக்குள்ள உட்காந்து போன் பேசுற பரிசுத்தவங்க பரிசுத்தமாட்டியும் இருக்கிறாங்க. அப்போ பாப்போம், ஓஹோ அப்ப இந்த சர்ச்சில் வந்தா எப்படி இருக்கலாம் போல இருக்குது, பிரசங்கம் பண்ணினே இருப்பாங்க போல இருக்கு. நம்ம போன்னு பேசினே போலாம், நம்ம வெளியில போலாம், நம்ம உள்ள வரலாம், நம்ம உட்காரலாம், நம்ம கால் நீட்டலாம், முடிஞ்ச 2 தூக்கம் கூட தூங்கி எழுந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்படித்தானே? என்ன சொல்லி கொடுப்பேன்? இன்னைக்கு புதுசா வந்து உட்கார்ந்து நீங்க சமாரியாக்கு உட்கார்ந்துருக்கானே, அவன் கேட்கறான், ஆசாரியன் இங்க நாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கறான் இல்லையா. இப்ப ஆசாரியன் அடுக்கிறான் லிஸ்ட். என்னது, இங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் உடுத்தணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அப்படியே வரிச்சு அடுக்கிறான். யாரு? ஆசாரியன். இதை அடுக்க 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 இவன் என்ன பண்ணிட்டே இருக்கிறான், அதை அப்படியே கடைபிடிச்சிட்டே இருக்கிறான். அதனாலதான் என்ன வரல, சிங்கம் வரல இல்லையா. அன்னைக்கு சிங்கம், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பிசாசு. அப்ப பிசாசு எந்த வீட்டுக்கு வரும்? கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் கற்றுக்கொள்ளாத வீட்டில் 100% பிசாசு குடியிருக்கும் 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 குடியிருக்கும். நீ தொடப்பத்தை போட்டும் 50 பைபிளை கொடுப்ப நீ தச்சமான ஒண்ணு கதை நடக்காது இல்லையா. இந்த மாதிரி 50 பைபிளை ஏசனாருக்கு அவன் பிரசங்கம் பண்ணிட்டான். யாரு? பிசாசு. ஏசனாருக்கு என்ன பண்ணிட்டான், ஏசனார இப்படி ஒரு வசனம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். யார் கேட்ட? நீ கொண்டு போய் அப்படியே இப்படி வச்சுக்கினாக்க விட்டுருவான்னு நினைச்சிருக்கிறேன். என்ன சரி இப்படி வச்சிடான், பின்னாடி வந்து குத்த மாட்டான். பைபிளை இப்படி வச்சுக்கிட்டா பின்னாடி வந்து ஒரு குத்த மாட்டான். அப்படி குத்துவல, அப்ப பின்னாடி ஒன்று கட்டுவியா, சைடோட குத்தலாம். இந்த பக்கம் ஒரு குத்து, இந்த பக்கம் ஒரு குத்து, அப்ப என்ன கட்டிக்க மொத்தமா பைபிளா கட்டி என்ன பண்ணு, அப்படியே திரும்பின கடை. இந்த பைபிளை கட்டினுங்கிறதெல்லாம், பைபிளை கட்டி பிடிக்கிறதெல்லாம் யாரும் அசைய மாட்டான். அவன் ஒன்னுத்துக்கு அசைய மாட்டான். அவன் தாத்தா காலத்திலே இருந்து வாழ செய்யறவன். இந்த மாதிரி வசனம் 1000 வசனம் யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். அதனால ஆண்டவரை அறிகிற அறிவுல நீ வளர்ந்திருக்கிறியா வரலையான்னு அவனுக்கு கிளீனா தெரியும். ஏன்னா சேட்டை பண்றதே அவன் தானே. யாரு? கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் கற்றுக்கொள்ளாதபடி சேட்டை பண்றதே யார் தான்? அவன் தானே. அவனுக்கு தெரியும், இந்த அக்கா எனக்கு சேட்டை பண்ணிட்டேன், அவன் என்ன செய்வே இல்லை, ஒன்னு அவர் பிரசங்கம் பண்றதுக்கு ஒன்று கவனிக்கவே இல்லை, ஒன்று கேட்கவே இல்லை. இன்னைக்கு நைட்டு இந்த அக்கா வீட்டில் கச்சேரி தான் அப்படின்னு அங்கே போயிடுவான். நேராக அக்கா வீட்டுக்கு போயிடுவான் இல்லையா. இந்த அண்ணன் பார்த்தா அவனுக்கு அண்ணன் கேட்கவே இல்லை, அப்படியே கேட்குற மாதிரி இருந்தாரு. கண்ணு மட்டும் உள்ள சொருகிடுச்சு. எங்க ஆளு உட்காந்துதாங்கிறாங்க, கண்ணு இப்படி தான் இருக்குது, அப்படியே போயிடுச்சு. அதனால இந்த அண்ணன் என்ன செய்யல, கத்துக்கிறது ஒன்றும் கத்துக்கல. அதனால இந்த வீட்டில் இன்னைக்கு கச்சேரியை வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணினே இருப்பானா. அவன் லிஸ்ட் போட்டே இருப்பான். திங்கக்கிழமை இந்த வீடு, செவ்வாய்க்கிழமை இந்த வீடு. நம்ம கிட்ட ஜபக்குழு நடத்தோம் இல்லையா, அந்த மாதிரி என்னது சபையில லிஸ்ட். என்னது? திங்கக்கிழமை முக்கியஸ்தர் கூடுகை, புதன்கிழமை சாமக்கார ஜபம், வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம், சனிக்கிழமை ஆயத்த ஜபம், ஞாயிற்றுக்கிழமை 5 மணி 6. அந்த மாதிரி அவன் லிஸ்ட் போட்டான். திங்கக்கிழமை சாமவே வீடு, புதன்கிழமை யோனத்தான் வீடு, வெள்ளிக்கிழமை பாண்டியன் வீடு அப்படின்னு என்ன செஞ்சிட்டான். ஆரோன் நினைக்கிறான், என் பேர் என்ன செய்யல சொல்லலன்னு. அது ஏற்கனவே இருக்கிறான், அதனால அவன் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னா என்ன சொன்ன, ஒவ்வொரு நாளும் லிஸ்ட் போட்டான், லிஸ்ட் போட்டுட்டான். அதனால பார்க்கறான், இன்னைக்கு இந்த வீட விசிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும். எந்த ஆவி?
ஆமாம் நாங்கள் போனோம், 2 பேரும் உட்காந்துருந்தாங்க, நல்லா பேசியிருந்தாங்க. விடுவனா 2 பேருக்கு சண்டையை மூட்டி சண்டை போட வச்சுட்டு தான் வந்தேன். வெரி குட் வெரி குட், நீ போ அப்படின்னு சொல்லிடுமா இல்லையா? அடுத்த வீட்டுக்கு போனா என்ன பண்ண, மாமியாலும் மருமகளும் ரொம்ப ஒத்துமையாக இருந்தாங்க. பார்த்தா நல்லா இல்லை, 2 பேருக்கு என்ன உண்டாக்கிட்டேன், பேச வச்சு சண்டையை மூட்டி அடிப்படை வச்சுட்டு வந்துட்டேன். இவன் அவன் அடிக்கிறான், அவன் இவன் அடிக்கிறான், ஆக மொத்தம் ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு யார் சொல்லுவான்? பிசாசு போய் தலைமை காவலுக்கு சொல்லுவான். வெரி குட் வெரி குட், கரெக்டாக உங்கள் வேலையை முடிச்சிட்டியா, ஓகே போயிட்டு வா. நீ என்ன பண்ண, அந்த வீட்டில் போனா அக்கானும் தங்கச்சியும் ரொம்ப ஃபோன் பேசினே இருந்தாங்க, ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. ஆஹா இவ்வளோ பாசமாவா பேசுகிறீங்க அப்படின்னு ஒரே ஒரு சின்ன சிக்னல் அடிச்சிச்சு பாரு. அதுக்கப்புறம் வருது பாருங்க ஃபோனில் வார்த்தைங்க, ஆஹா ஒரே பார்த்தோம், என் கையில் ஃபோன் இல்லை, இல்லைனா ரெக்கார்ட் பண்ணி வந்து காட்டியிருப்பேன் அப்படின்னு இப்போ சொல்லியிருப்பான் இல்லையா? முடிச்சிட்டியா, முடிச்சிட்டேன். இப்படி ஒவ்வொரு வீட்டாக போயிட்டு லிஸ்ட்டு கொடுத்துனே இருக்கிறான். இது விளையாட்டுக்கு சொல்ல, இதான் சீரியஸ், இதான் நடக்கிற நிஜம். உன் வீட்டு கச்சேரி எல்லாம் கத்த அங்க போய் கிடக்கு. எங்க போய் பிசாசு நடக்குது. எந்த வீடு கச்சேரி? உலகத்துல இருக்கிற வீட்டு கச்சேரி இல்ல, உன்னத சபைக்கு வந்திருக்கிறோமே நம்ம வீட்டு மொத்த கச்சேரியும் பிசாசு கையில அழகா இருக்குது. பிசாசு கையில இவன் அவனை என்ன திட்டான், அவன் இவன் என்ன திட்டான், பொண்டாட்டி புருஷன் என்ன திட்டான், புருஷன் பொண்டாட்டி என்ன திட்டான், அத்தனையும் அங்க கிடக்கு. எல்லாம் மேல போய் ரெக்கார்டு கிடக்கு. அவன் பார்த்தான், வெரி குட், சரி இதை தான் எதிர்பார்த்தேன், இதையே ஃபாலோ பண்ணு, நீ இதையே ஃபாலோ பண்ணு, இதையே நீ கண்டினியூ பண்ணு, இதையே நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு நம்ம லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்து நிற்கிறான். ஏன் தெரியுமா? அறிய வேண்டிய விஷயத்தை என்ன செய்யாம போயிட்ட, அறியாம போயிட்ட. கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் நீ கற்றுக்கொள்ள விளைவு எல்லா நேரத்தில் தேவன் கற்றுக் கொடுக்க முடியாது. கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் தான் தேவன் என்ன செய்ய முடியும், கற்றுக் கொடுக்க முடியும். அந்த கற்றுக்கொண்ட பிறகு பாருங்க, அங்க என்ன வரவே இல்லை, சிங்கங்கள் உள்ள வரவே இல்லை, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. குடும்பம் எப்படி இருக்கு, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது. அடுத்தவனே கத்துக்கிறது ஆவலா இருந்து கத்துக்கிட்ட ஆசீர்வாதமா இருக்குன்னா நம்ம கத்துக்கிட்டா எப்படி இருக்கும் குடும்பம்? பாபிலோனிலிருந்து வந்தவன் ஆண்டவரை கத்துக்க என்னவா இருக்கிறான், ஆவலா இருக்கிறான் இல்லையா? ஆனா சமாரியாவில் இருக்கிறவனுக்கு தான் கத்துக்க என்ன கிடையாம போச்சு, விருப்பம் இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் அவனை சிதறடிச்சு போட்டார். எங்க அங்கே போங்கடா அப்படின்னு துரத்தி விட்டுட்டு போயிட்டார் ஆண்டவர். ஆமே, அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கணும், கற்றுக் கொடுக்கிற நேரத்துல கவனமாய் கற்றுக்கொள். அப்ப என்ன கற்றுக் கொடுக்கிறா, உன் பயணத்துல எப்படி இருக்கணும். அப்ப நம்ம பயணம் எப்படிப்பட்ட பயணமா இருக்கணும், நோக்கமுள்ள பயணமா இருக்கணும். என்ன செஞ்சாலும் சரி, எதுக்கு செய்யறேன், பேனா வாங்குறேன், எதுக்கு வாங்குறேன், அது பார்த்தேன் கடையில் ரொம்ப அழகா இருந்துச்சு அதனால வாங்கிக்கினேன். என்னதான் பார்த்தாங்களா, என்ன வாங்கிச்சா, ரொம்ப அழகா இருந்துச்சா, வாங்கிக்கினாங்களா, அங்க போனேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தேன் வாங்கிக்கினேன் இல்லையா? எதுக்கு வாங்கினேன், அழகா இருந்துச்சு வாங்கிக்கினேன். இதான் நோக்கமற்ற பயணம். என்ன பயணம், என்ன வாங்கினாலும் சரிங்க, எது வாங்கினாலும் சரி, வாட் பர்பஸ், என்ன நோக்கத்துக்காக இதை வாங்குறேன், இங்க போறேன், எதுக்கு இங்க போனேன், என்ன காரணத்துக்கு இங்க போனேன், என்ன செய்யறதுங்க போனேன். இவனை கேட்க, தெற்க பயணம் பண்ணல ஆபரகாம், எதுக்கு தெற்க பயணம் பண்ணியப்பா, எதுக்கு, இங்க கிளம்பிட்டியே, எங்க, எதுக்கு, என்ன காரணத்துக்காக நீ கிளம்பின? அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன இல்ல, நோக்கம் இல்ல, எதுக்கு போனான்னு தெரியவே இல்லை. 2வது ஸ்டெப்லயாவது 3வது ஸ்டெப்லயாவது பரவாயில்ல, பஞ்சம் கொடிமையா இருந்துச்சு அதனால எங்க போறேன், எகிப்து போனேன்றான் இல்லையா? முதல்ல பயணம் எதுக்கு, முதல்ல கிளம்பினீங்களே, அந்த பெத்தேலை விட்டு புறப்பட்டீங்களே, அந்த பயணம் எதுக்கு, எதுக்காக போனீங்க, என்ன காரணத்துக்கு போனீங்க, எப்ப போனீங்க, எப்ப வருவீங்க, ஏதாவது ரீசன் இருக்கா, ஏதாவது காரணம் இருக்கா? நோக்கமற்ற பயணிக்கிற ஒரு நபரையும் கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிறேன்னு வாக்குத்தத்தமா அள்ளி கொடுத்திருந்தாலும் அந்த நபரை தேவன் என்ன செய்ய விரும்பல, ஆசீர்வதிக்க விரும்புகிறது இல்லை என்பதை முதல் காரியம். இதெல்லாம் போன வார்த்தை செய்தி, சரியா? இன்னும் இந்த வார்த்தை செய்தி இல்லை, இப்பதான் 2வது. என்னது 2வது பயணம்? 2வது பயணம். முதல் பயணம் என்ன பயணம், நோக்கத்தை நோக்கம் இல்லாம பயணம், நோக்கமற்ற பயணம் இல்லையா? 2வது தொடங்கினதை தொடராத பயணம். 2வது ஆபிரகாமுடைய பயணத்துல என்ன இருந்துச்சுன்னா, தொடங்கினார், அந்த பயணத்தை என்ன செய்ய முடியல, தொடராத பயணம். அப்ப தொடங்கினதை தொடராமல் பயணித்தோமானால் அந்த பயணிக்கிற நபரை தேவன் என்ன செய்ய விரும்பல, ஆசீர்வதிக்க விரும்புகிறது இல்லை, ஆசீர்வதிக்க விரும்புகிறது இல்லை. ஆதியாகமம் 12:8-9. ஆதியாகமம் 12:7 8-9.
பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்கும் கூடாரம் போட்டு 8வது வசனத்துல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் இல்லையா? 7 பின்பகுதியா? 7 பலிபீடம் கட்டினான். அடுத்தது கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இது ரெண்டும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தொடங்குது இல்லையா? என்ன செஞ்சாரு? தொடங்கினார். இப்போ 9வது வசனத்துல இருந்து பிரயாணப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனார். இப்ப தெற்கே பிரயாணம் போகும்போது என்ன சொல்லி இருக்கணும்? இப்போ அங்க போய் ஒரு பலிபீடம் கட்டினா சொல்லி இருக்கணும் இல்லையா? அங்க பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டார் சொல்லி இருக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் தெற்கே பயணம் பண்ணா, அங்க பலிபீடம் கட்டினா, அங்க பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டா. அவருக்கு எகிப்துக்கு போனா பலிபீடம் கட்டினா தேவனை தொழுது கொண்டா அப்படின்னு பைபிள்ல எங்கேயும் எழுதப்படவே இல்லை இல்லையா? அப்ப ஆபிரகாம் தொடங்கினார். அந்த தொடங்கினதை என்ன செய்யல? தொடராம பயணிக்கிறார். தொடங்கிட்டாரு. அந்த தொடங்கினதை என்ன செய்ய முடியல? அவருடைய பயணத்துல அந்த தொடங்கினதை என்ன செய்ய முடியல? தொடர முடியவில்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எதையெல்லாம் நாம் தொடங்கினோம், எதையெல்லாம் நாம் தொடர்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடங்கினது ஏராளம் இல்லையா? தொடங்கினது ஏராளம் இல்லையா? தொடர்கிறது அங்க போனா பலிபீடம் கட்டார், இங்க போனா பலிபீடம் கட்டார், இங்க போனா தொழுது கொள்றார், அங்க போனா ஆராதிக்கிறார், அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? இப்ப அடுத்து போனீங்களா ஆபிரகாம்? அடுத்து என்ன செஞ்சிருக்கணும்? தெற்கே போனீங்க இல்லையா? போன என்ன செஞ்சிருக்கணும்? பலிபீடம் கட்டி இருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? தொழுது கொண்டிருக்கணும் இல்லையா? சரி, இங்க அங்க போனீங்க. எங்க ஒண்ணு போனீங்க இல்லையா? போன இடத்துல ஜெபம் நடந்துச்சா? இல்ல எங்கேயோ போனீங்க இல்ல எங்கேயோ போனீங்க இல்லையா? போன இடத்துல பைபிள் படிச்சது நாங்க பைபிள் எங்கேயே வச்சுட்டு போயிட்டோமே. எங்களுக்கு தெரியும் அங்க போனா இப்பெல்லாம் வரும் எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க என்ன செஞ்சிட்டோம்? பைபிள் நாங்க இங்கேயே வச்சுட்டு போயிட்டோம் இல்லையா? அப்ப அங்க என்ன போனீங்க? செல்போனை எடுத்துட்டு போயிட்டோம். எதுக்கு? அதிலே நாங்க பார்த்துக்கோம். எதில் பார்த்துக்கோங்க? செல்போன்லேயே பார்த்து அதையே பாருங்க. தொடங்கினீங்களே, தொடருதா? எத்தனை தொடங்கினீங்க, எத்தனை தொடர்கிறீர்கள்? உபவாசம் தொடங்குனீங்களா? உபவாசித்து ஜெபிக்கிறதுக்கு தொடங்குனீங்களா? நான் பேசுற தமிழ் புரியுது தானே? நான் புரியுற மாதிரி தமிழ்ல தான் பேசுறேன். புரியாத தமிழ்ல நான் பேசல, புரியுற மாதிரி தமிழ்ல தான் பேசுறேன். சரியா? அப்ப உபவாசத்தை உங்க வாழ்க்கையில தொடங்குனீங்களா? இன்னைக்கு தொடர்றீங்களா? பழைய சபையில் இருக்கும்போது ஒரு நாள் உங்க குடும்பத்துக்காக நீங்க உபவாசித்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு ஒரு வசனம் சொன்னோம். இயேசு மரியாதை பார்த்து சொன்னார், எனக்காக அழாம உனக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால வாரத்துல ஒரு நாள் என்ன பண்ணுங்க? உங்க குடும்பங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சொன்னீங்களா? சொன்னோம். சரியா? அன்னைக்கு முடிவெடுத்தோம். அன்னைக்கு கொஞ்ச நாள் ஓடிச்சு. அன்னைக்கு இந்த வழக்கமா பார்த்தா அந்த புது தொடர்பு என்ன செய்யும்? கொஞ்சம் நல்ல பெருக்கம் இல்லையா? புது தொடப்பம் கொஞ்சம் நல்ல பெருக்கம் இல்லையா? அது கொஞ்ச நாள் போன உடனே அந்த புது தொடப்பம் குட்ட தொடப்பமா மாறி போயிடும் இல்லையா? அது பேர் தான் கட்ட தொடப்பம், குட்ட தொடப்பம். இப்போ என்ன செய்யும்? போறவன் வரவனா குத்திக்கினே இருக்கு பாருங்களேன். முதல்ல சத்தம் இல்லாம கூட்டுச்சு இல்லையா? எவ்வளவு குப்பையா இருந்தாலும் என்ன கூடாது, ஒரு சத்தம் இல்ல. இப்ப பாருங்க, எடுத்துன வர் அடி வர் அப்படி இழுக்குது இல்லையா? முடிஞ்ச தரைய என்ன செஞ்சது? பேத்துன்னு வர்ற அளவுக்கு சத்தம் போடுது. ஆனா குப்பை வந்த பாட காணும். ஆனா முதல்ல சத்தமே இல்ல, மொத்த குப்பையும் தள்ளிட்டு வந்துருச்சு இல்லையா? ஆனா இப்ப வெறும் சத்தம் மட்டும் இருக்குது. என்ன இருக்குது? வெறும் சத்தம் மட்டும் இருக்குது இல்லையா? வெறும் சத்தத்தை வச்சு கதை நடக்காதுங்க. வெறும் சத்தத்தை மட்டும் வச்சு என்ன செய்யாது? ஒண்ணு கதை நடக்காது. வெறும் சத்தத்தை போட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சத்தத்துக்குள்ள என்ன இருக்கணும்? தேவ பிரசன்னம் இருக்கணும், தேவ மகிமை இருக்கணும், தேவ வல்லமை இருக்கணும், தேவனுடைய அபிஷேகம் இருக்கணும். எதுக்குள்ள? சத்தத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமை வரணும். வெறும் சத்தம் மட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு அந்த குட்ட தொடப்பம் வெறும் சத்தம் மட்டும் போடுது, ஆனா என்ன வரல? ஒரு குப்பையும் வர மாட்டேங்குது உள்ள.
ஒரு குப்பையும் என்ன செய்ய மாட்டேங்குது, கூட்டிட்டு வர மாட்டேங்குது. ஆனா சத்தம் பாருங்க, என்ன சத்தம், என்ன நல்லா புரிஞ்சுக்க உங்களுக்கு. முதல்ல பரமா இப்படி என்ன கிடையாது, ஒரு சத்தம் கிடையாது. சந்திரி தெரியாத வருவாங்க, உட்காருவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, பைல் படிப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. கொஞ்ச நாள் போன உடனே இந்த பக்கம் திரும்பினாங்க, இந்த பக்கம் திரும்பினாங்க, முன்னாடி திரும்பினாங்க, இப்ப பின்னாடியே திரும்பி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க சர்ச்சில் வந்து உட்கார்ந்த உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சா கூட பேசிதான் இருக்கிறாங்க. அது என்ன பேசுவாங்கன்னு தான் எனக்கும் தெரியல இல்லையா. பேசுறாங்க, அது என்ன பேசுவாங்கன்னு எனக்கும் தெரியல. என்ன சிறுவேலு, ஒரு என்னதான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. ரெண்டு பேரும் பக்கமாக உட்கார்ந்து நிற்கிறாங்க, அது என்னதான் பேசுவாங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இல்லையா. அப்படி சாய்களே பேசிக்கிறாங்க. முதல்ல 2 பிள்ளைங்க தாங்க, அவங்க நோட்லயே பேசிக்குவாங்க. முதல்ல 2 பிள்ளைங்க தாங்க, அவங்க என்ன செய்வாங்க, இப்போ நாங்கள் நினச்சிருக்கிறோம் என்னது, பிள்ளைங்க எவ்வளோ அழகாக நோட்ஸ் எடுப்பாங்கன்னு இல்லையா. உன்னை விட கில்லாடினாங்க, நீ நோட்டில் என்ன எழுதுறன்றதை கூட என்ன செய்கிறோம், அப்படி உடனே ஜபம் முடிச்ச உடனே ஏமா நோட்டை கொண்டு வான்னா அப்படியே பிரசங்க நோட்டை குடிக்க வேண்டியது தானே. அப்படி நோட்டு இப்படி போகுது இல்லையா, இப்படி போகுது. ஏன் போகுது, இவங்க ஒன்று கேட்குறாங்க, அவங்க ஒன்று எழுதுறாங்க, இவங்க ஒன்று கேட்குறாங்க, அவங்க ஒன்று எழுதுறாங்க. எங்க பிரசங்க டைரியில, சரியா. இப்ப நான் நினைச்சுக்கிறது, என்ன பிள்ளைங்க என்ன அழகா நோட்ஸ் எடுக்கிறாங்க பத்தியா, என்ன அழகா நோட்ஸ் எழுதுறாங்க பத்தியா, எவ்வளவு போல தங்கமான பிள்ளைங்க 2 பேர் இருந்தா சர்ச்சு முடிச்சு அப்படியே கெட்டு போயிட்டு இல்லையா அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிறது இல்லையா. சரி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறது நாங்க இல்லையா. ஆனா நோட்ல என்ன எழுதுறீங்கன்னு என்ன செய்யும், நீ எழுதுறத வச்சே நீ என்ன எழுத போறத கத்து கொடுத்துதான் இங்க கொண்டு வச்சிருக்கிறாரு, சரியா. நீ நோட்ல நாங்க ஆளை பார்த்துட்டு எழுதுன ஆளுங்க, யாரை பார்த்துட்டு, நாங்க நோட்டை பார்த்து எழுதுற ஆளு இல்ல, நாங்க ஆளை பார்த்துட்டே எழுதுன ஆளுங்க, சரியா. ஆளை பார்த்துன்னு முன்னாடி பின்னாடி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு எழுதுன ஆளு. எங்க கட்டியே எழுதுறத பத்தி கத்து கொடுத்தா எப்படி? அப்ப நம்ம விளங்கிக்கணும், என்ன விளங்கிக்கணும், அறிய வேண்டிய காலத்தை என்ன செஞ்சிரு, அறிஞ்சிக்கோ. உன் நோக்கம் தொடங்கினியப்பா, தொடர்றையா. எத்தனை காரியத்தை நம்ம தொடங்கினோம், எத்தனை காரியத்தை நம்ம தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆபிரகாம் தொடங்கினா, ஆனா என்ன இல்ல, தொடரல. போயிட்டே இருக்கிறார், பயணம் போயிட்டே இருக்குது, நாட்கள் போய்கிட்டே இருக்குது, வாரங்கள் போயிட்டே இருக்குது. ஆனா என்ன இல்லாம, தொடங்கினதை தொடராம பயணிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த தொடங்கினதை தொடராமல் பயணிக்கிற பயணத்தின் நிமித்தமாக தேவன் ஆபிரகாமை என்ன செய்ய முடியல, ஆசீர்வதிக்க முடியவில்லை. ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரு, ஆனா என்ன செய்ய முடியல, ஆசீர்வதிக்க முடியல, ஆசீர்வதிக்கவும் மாட்டாரு. ஏன்னாக்க என்ன தொடங்கினியோ அதை என்ன செய், தொடர ஆரம்பி. தானியேல் தொடங்கினார், என்னது, நான் இதை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு தொடங்கினார் இல்லையா. லாங் லைஃபை தொடர்ந்தார். ஒரு நாளைக்கு எவ்வளவு ஜெபிப்பான தொடங்கினாரு, அது என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் இல்லையா. நான் இதை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்ப டாக்டரே இதை சாப்பிடாதீங்கன்னு சொன்னா கூட நம்மளால என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, அது ஒண்ணும் இல்லை இல்லையா. அதனால பாக்குறாங்க, டக்குன்னு எடுத்து போட்டுறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் புருஷ மனைவி பார்க்க மனசு சரி இல்லையா, எங்க போயிட்டா, சமையல் கட்டு போயிருக்க, எப்படி வர்றதுக்கு 1/2 மணி நேரம், ஏன்னா சமையல் கட்டுக்கு போனா 1/2 மணி நேரம், வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடும் இல்லையா. அந்த 1/2 மணி நேரத்தை என்ன செஞ்சிடலாம், முழுசா சாப்பிட்டு கண்டுபிடிச்சிருவா இல்ல. அப்ப என்ன செய்ய, சும்மா 4 இடத்து வாயில போட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா. சரி ஓகே, இனிமே இல்ல எனக்கு வேண்டாமா, எனக்கு அதான் ஆல்ரெடி உள்ள போயிடுச்சு, அப்ப நீ வேணாம் சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா. டாக்டரே எப்ப இதை தொடராத பண்ணா அதை என்ன செய்ய முடியுது, அதை தொடர முடியுது. தொடங்கினத என்ன செய்ய முடியல. ஆனா அவர் சொல்றார், அப்படியே அரிக்கிறாங்க, பொறிக்கிறாங்க, என்ன வாசனை வீசுது இல்லையா. யாருக்கு, தானியேல் மட்டும் கொண்டு வைக்கிறாங்க. அவர் சொல்றார், இதெல்லாம் தூக்குன்றார், இதெல்லாம் இது 65, இது 85, இது 95 என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா. இது இப்படி பொறிச்சுதா அப்படி என்னென்னமோ சொல்றாங்க. அப்படி சொன்ன தானியேல் சொன்னாரு, சரி எல்லாம் முடிச்சிட்டீங்களா, முடிச்சு அப்ப எடு மொத்தத்தின்ட்டார். ஒரு என்னென்னமா சொல்றீங்க, ஆனா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நாக்களை எச்சு விடுற மாதிரி இல்ல சொல்றோம், அவ்வளவு சொல்லி என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, அதை தொடக்கூட மாட்டார். இல்ல அதை நான் தொடங்கிட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், அதை விட மாட்டேன். நான் தொடங்கினதை ஒரு நாடு தொடராம விட மாட்டேன். அதனால இந்த மொத்தத்தை காலி பண்ணிட்டு இங்க கொஞ்சம் ரசமும் இந்த பக்கம் சாதமும் வைங்க, இல்லையா பழைய கட்டத்தை வச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை அப்படின்னுட்டார். யாரு, ஆமாமா, அப்படி பிரமிச்சு போயிட்டான். என்னடா அது இவ்வளவு பொறிக்கிறோம் அரிக்கிறோம் அப்படி, இந்த வாசனையை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவாங்க, சில பேர் ஸ்மெல் வந்தாலே தாங்க முடியாது இல்லையா. சில பேருக்கு புளியாங்கான்னு சொல்லி பாருங்களேன், புளியாங்கான்னு சொல்லி பாருங்களேன், உடனே நாங்கள் என்ன ஒரு ஆரம்பிச்சிடும்
சில பேருக்கு இல்லையா, அவங்க படி சும்மா அந்த நாக்கு நொட்டு போட்டு அப்படி எதாவது பண்ணி பாருங்களேன், உடனே அந்தான போங்க, அந்தான போய் சாப்பிடு, இந்தான போய் சாப்பிடு, எங்க வந்து சாப்பிட்டா என்ன நீ சொல்லணும், இங்க முன்னாடி வேணா எடுத்து போட்டுமா, வேணா ஊட்டி விட்டுமா அப்படின்னு கேட்கணும் இல்லையா. ஏன்? நான் தொடங்கிட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னு தொடங்கிட்டேன். அதனால நீ எத்தனை காரியம் வச்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தொடரவனே ஒழிய நான் துண்டிக்க மாட்டேன். நான் தொடரவனே ஒழிய தொடங்கினதை ஒரு நாள் நான் என்ன செய்ய மாட்டேன், என் வாழ்நாள துண்டிக்க மாட்டேன்றதுல தானியேல் என்னவா இருக்கிறார், உறுதியா இருக்கிறார் இல்லையா. ஒரு நாளைக்கு நான் 3 நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு தொடங்கிட்டாரா? ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபம் பண்ண தொடங்கிட்டாங்க. பிள்ளைங்களும் தொடங்கினாங்க. நைட்டு 2 மணிக்கு நாங்களும் கூட ஜெபம் பண்ணி பார்க்குறேன்னாங்க. இப்போ பார்த்தா காணோம். என்ன பண்ணுறது? அவங்க தொடங்கினாங்க. என்ன ஆகிப்போச்சு? அது படிப்பு நிறைய டைட் ஒர்க் ஆச்சு. ரைட், இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். ஒரு வகையில் அந்த டைட் ஒர்க் இருக்கிறதும் நல்லது தான். நிறைய பேர் 10 மணிக்கு பார்த்தா தொடங்கினாங்க இல்லையா. சைலண்ட் ஆகிட்டு அந்த ஏற்கனவே சொல்ல பிரசங்கத்தை எப்படி கேளுங்க, ஃப்ரீயா கேளுங்கன்னு சொன்னா ஒரு டக்கம் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுறீங்களே. பிரசங்கத்தை 10 மணிக்கு பார்த்தா நிறைய பேர் தொடங்கினாங்க இல்லையா. அது முறை பார்த்தா ஜப குறிப்பு சொல்றதுக்கு குறிப்பில்ல ஆளுங்களுக்கு அவ்வளோ ஆளுங்க இல்லையாப்பா. இப்போ பார்த்தாக்கா திரும்பி 3 பேர் 2 பேர் தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது. அவங்க தினமும் மெசேஜ் அனுப்புறாங்க. இன்னைக்கு 3 பேர், இவரு 10:15 வந்தார், இவரு 10:30 வந்தார், இவரு 10:45 வந்தார், இது 10:55 வந்தார். அந்த டைமோட வருது. என்ன செய்ய நான் நினைச்சேன், இப்பயாவது வந்தாங்களே. எப்போ 10:55 10:55 ஜெபம் எப்போ முடிய போகுது? 11 மணிக்கு முடிய போகுது. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது? அப்பயாவது வந்தாங்களா அதை பாருங்க இல்லையா. அது வரல என்ன செய்ய போறோம்? எவனை கேட்கவா முடியும்? ஒன்றும் முடியாது இல்லையா. ஆமாவா இல்லையா. 10 மணி ஜெபத்தை நிறைய பேர் தொடங்கினாங்க. என்ன செய்ய முடியல? தொடர முடியல. என்ன செய்ய? உபவாசத்தை தொடங்கினாங்க. என்ன செய்ய முடியல? தொடர முடியல. ஒரு நாளைக்கு அதிகாலை ஜெபிக்குவேன் தொடங்கினாங்க, தொடர முடியல. சஞ்சல ஜெபிக்கிறேன் தொடங்கினாங்க, தொடர முடியல. எத்தனை பேருங்க தொடங்கினதை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? தொடங்கினதை தொடர்கிற பயணத்தில் தான் தேவன் ஆசீர்வதிப்பாரே ஒழிய தொடங்கினதை துண்டித்து விட்டு பயணிக்கிற பயணத்துல ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, நீ பார்க்கவே முடியாது. கர்த்தர் கொடுத்த சொன்ன ஆசீர்வாதத்தை என்ன ஆசீர்வதிக்கணும்னா நான் தொடங்கினதை என்ன செய்யணும், தொடர்ந்து கொண்டு பயணிக்கணும். தொடங்கினதை தொடர்ந்து கொண்டு பயணிக்கிறோம் வழியே தொடங்கினதை துண்டிச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, நான் பயணிக்க கூடாது. எதெல்லாம் தொடங்கினீங்க, எதெல்லாம் தொடர்கிறீர்கள், எதெல்லாம் துண்டிச்சிங்கன்றதை கொஞ்சம் கவனிச்சு பாரு. தொடங்கினதை மீண்டும் தொடர்வீர்களானால் உங்கள் பயணத்தை தேவன் என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். நம்பர் 3 சொல்லி பறந்து போறேன். நம்பர் 3 விளக்கமா பேச நேரம் இல்லை. நம்பர் 3 சொன்னதை மறந்த பயணம். சொன்னதை மறந்து விட்ட பயணம். சொன்னது என்ன செய்ய போச்சு, மறந்து விட்டாச்சு இல்லையா. ஆதியாகமம் 12:2-3 ஆண்டவர் சொல்லிட்டு 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து. என்ன சொன்னார் வாசிக்கலாம். 12:7 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய், அது முடிக்கிற வசனம் 6 சேர்த்து படி. ஆபிரகாம் தங்கள் தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேமின் இடத்துக்கு சமீபமான மோரேயின் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானின் தேசத்திலே குடியிருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு எந்த தேசத்தையோ கொடுப்பேன்னு சொல்லல, உன் சந்ததிக்கு எந்த தேசத்தையோ கொடுப்பேன்னு சொல்லல, இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா. இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். அப்ப எங்க இருக்கணும், இந்த தேசத்துல உனக்கு கொடுப்பேன்னு சொன்னா நீ எங்க இருக்கணும், இந்த தேசத்துல குடியிருக்கணும் இல்லையா. ஆனா ஆபிரகாம் எங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, தெற்கே பயணம் பண்ண ஆரம்பிச்சார் இல்லையா. அந்த தெற்கே போனாரு, இன்னும் தெற்க போனாரு, எகிப்துக்கு போனாரு. நல்ல வேளை அங்க பார்வோனுக்கு வியாதி வந்ததுனால திரும்பி வந்தார். இல்லைன்னா அவர் கடைசி எங்க போயிருப்பாருன்னே தெரியாது இல்லையா. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நல்ல வேளை உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. சொல்லி வைங்க, நல்ல வேளை உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எங்க போய் நிப்பீங்கன்னே தெரியாது இல்லையா. ஆமாவா இல்லையா. நீங்க யாரும் சொன்ன மாதிரியே தெரியலையே, எல்லாம் முறைக்கிறீங்க. என்ன முறைக்கிறீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நல்ல வேளை உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க,
அது எந்த பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். அது எந்த பிரச்சனைன்னு அது அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அது மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க, அது மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, நீங்க எங்க போயிருப்பீங்கன்னே தெரியாது இல்லையா. ஆபிரகாமுக்கு மட்டும் அந்த பிரச்சனை வரலன்னு வச்சுக்கோங்க, மனுஷன் எங்க போயிருப்பான்னு தெரிஞ்சிருக்காது. நல்ல வேளை அந்த பிரச்சனை வந்துச்சு. அப்ப நிறைய நேரத்தில் அந்த பிரச்சனை வர்றது நல்லதுக்கு தான் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம எங்க போவோன்னே தெரியாது, எப்பவே எங்க போறேன்னு தெரியல, அப்ப எங்க போயிருப்பேன்னே தெரியாது. அப்ப பாட சொல்றாரு, ஆபிரகாம் எனக்கு சொன்ன ஏன் ஆசீர்வதிக்கலன்னா, நான் உனக்கு சொன்னதை நீ என்ன செஞ்சிட்ட, மறந்துட்டியப்பா. இப்படி மறந்துடவேன்னு சொல்லிதான் உனக்கு சொல்லும் போதே உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6லேருந்து 13 வரைக்கும் கொஞ்சம் வேகமாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 6ஆம் அதிகாரம் நீங்க அவ்வளோ சீக்கிரமா மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றார். என்ன சொல்றார்? 6வது வசனத்திலிருந்து, இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள், இன்றைக்கு நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்திலே இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு. அப்ப அந்த பிள்ளை சந்தேகம் காட்டா உனக்கு என்ன சொல்லணும், அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு உனக்கு தெரியணும். யார் கேட்டா? இப்ப பாண்டிய மகன் கேட்டா பாண்டியனுக்கு என்ன தெரியணும், அது விளக்கிறதுக்கு அவனுக்கு தெரியணும் இல்லையா. அப்படிதான் அது வசனம், அப்படிதான். அப்படின்னா அவனுக்கு தெரியும், சரி சரி அப்படின்னு இல்லையா. ஏன்னா அவன் பிறக்கும் போதே நெட்ல பார்த்துட்டு வருவான். இவன் செல்போனை இவ்வளவு நோண்டணும், அவன் எப்படி நோண்டுவான், அவன் உள்ள இருக்கிறதெல்லாம் பிரிச்சு மேயுவான். அப்போதான் பாண்டியனுக்கு இருக்குது கதை. இப்ப இல்ல, சரி இருக்கட்டும். அப்படி வருவான் இல்லையா. அப்படி வரும்போது கேட்கறது என்ன தரும், பிள்ளைக்கு எப்படி போதிக்கணும், கருத்தாய் போதிக்கணுமா. அப்படி கருத்தா போதிச்சு வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கும் போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும். இது எனக்கு எப்பவுமே கொஞ்சம் டவுட்டு தான். அது சர்ச்சிலே இதை பற்றி பேசல, இவங்க உட்காரும் போது பேசி, நடக்கும் போது எங்கே பேசி. சரி, வண்டியில் எல்லாம் வந்திருப்பீங்கல்ல, வண்டியில் வரும்போது எத்தனை பேர் வசந்தை பற்றி பேசி வந்தீங்க? மேக்சிமம் உங்களுக்கு கத்தோட கிருபையில வண்டி கொடுத்துருக்கிறார், வண்டியில் வந்திருப்பீங்க இல்லையா. வண்டியில் வரும்போது போன வாரம் இந்த வசனம் சொன்னாங்கல்ல, இந்த வாரம் எப்படி இந்த வசனத்தை என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, இந்த வசனம் உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு எத்தனை பேர் வசனத்தை பற்றி பேசி வந்தீங்க? நான் பேசுறது புரியலையா? இல்லை நான் பேசுறது புரியுது தானே? இல்லை புரியுற மாதிரி தானே பேசுகிறேன், இல்லை புரியாத மாதிரி பேசுறேன்னா இல்லை தானே? எது பார்த்தாலும் ஒரு மாதிரியே உட்காடுறீங்களே. எனக்கு சொன்னாதான் எனக்கு புரியும், புரியுற மாதிரி தான் பேசணும் இல்லையா. எத்தனை பேர் வண்டியில் போன வாரம் அந்த வசனம் சொன்னாங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னு எத்தனை பேர் கேட்டீங்க? தாத்தா போன வாரம் அந்த வசனம் சொன்னார்ல, இந்த வசனம் உனக்கு ஞாபகம் இருக்குதா? எப்படி போன கேட்பேன், நான் சொல்கிறேன், உனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன், அப்போ கேட்பார், அப்போ சொல்லு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லி வந்தீங்க? எத்தனை பேர் வசனத்தை பேசிட்டு வந்தீங்க? நான் அவரு சொல்கிறாரு, என்ன சொல்லு, உட்காரும் போது, எழும்போது, படுத்துக்கும் போது, நடந்துன்னு போகும்போது அவைகளை குறித்து பேசி. எதை குறித்து? நான் உனக்கு சொன்னேன்ல, உனக்கு கட்டளையை சொன்னேன்ல, உனக்கு வசனத்தை சொன்னேன்ல, இந்த உபதேசத்தை சொன்னேன்ல. எத்தனை பேருங்க இன்னைக்கு பிள்ளைகள் கிட்ட வசனத்தை கேட்குறீங்க? இன்னைக்கு வீட்டுக்கு போறீங்களா, வீட்டுக்கு போன உடனே இன்னைக்கு என்ன பிரசங்க சொல்லுமா அப்படின்னு எத்தனை பேர் கேட்டீங்க? உடனே திருப்பி அவன் கேட்பான்ல, சரி நீ சொல்லுங்கிட்டா வம்பா போயிடும் இல்லை. அதனால எனக்கு நமக்கு வம்பு, அதனால கேட்காம என்ன செஞ்சிடலாம், கேட்காமலே விட்டுறலாம். என்னத்துக்கு வம்பு? அவன் கேட்டு அவன் முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு போறதை விட நமக்கு அதை விட அசிங்கம் வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால என்ன செஞ்சிடலாம், அமைதி. பிரசங்க கேட்டியா? கேட்டேன், ஓகே ரைட், அதோட முடிச்சுக்கலாம். என்னத்துக்கு வம்பு? அடுத்த படிக்கு போய் டீப்பா உள்ள போய் அவன் கேட்டு நம்ம கேட்டு அவன் அசிங்கப்பட்டு இது கூட தெரியாது உட்காந்து பிரசங்க கேட்கிறேன், இது கூட தெரியாது இப்போ பைக் பிடிச்சி பாட்டு பாடுறேன் அப்படின்னு கேட்டுருவான் இல்லையா.
இல்லை கேட்டவாள் இது கூட தெரியாது, நீ போய் இவ்வளோ வழக்கமாக பேசுகிறாங்க, இது கூட தெரியாமல் நீ என்ன செய்கிற, மைக்கு பிடிச்சி பாட்டு பாடுற, மைக்கு பிடிச்சி ஜபகுரி பண்ணுற, மைக்கு பிடிச்சி ஜெபம் பண்ணி நிற்கிறேன் அப்படின்னு கேட்டால் வம்புல அசிங்கல்ல. அதனால் என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம். நல்ல பிரசாதம் கவனமாக கேட்கணும். அவன் உடனே சரி பண்ணிவிடுவான் இல்லையா? ஏன்னா அதுக்கு மேலே போனால் நமக்கு பிரச்சனை, அவனுக்கு பிரச்சனை. அது அவனுக்கு தெரியும், நம்மளை கேட்க மாட்டார். ஏன்னா அவரே கேட்கல, அவரே என் கூட தான் விளையாடி நிற்கிறாரு, அப்புறம் எப்படி அவர் கேட்டிருப்பார் அப்படின்னு அவனுக்கு கிளியராக தெரியும் இல்லையா? அதுக்கு மேலே இவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதோட மூச்சே விட மாட்டோம். ஆனால் அவர் சொல்றாரு, மோசேக்கு மேலே சொல்லு, அவங்ககிட்ட சொல்லு, அவன் புள்ள கூட உட்காரும்போது, எழும்போது, நடக்கும்போது, படுத்து நிற்கும் போதும், என்னமா படுத்துன்னு பாட்டி கதை சொல்லுவாள்ல, சின்ன பிள்ளைங்க என்ன என்ன சொன்னதா கதை, என்ன என்ன சொன்னோம், கதை சொன்னல, அந்த கதையே என்னவா சொல்லு, வசனமா சொல்லு. அந்த கதையை வசனமா சொல்லு. அப்ப அந்த கதை வடிவில் வசனமா சொல்லிட்டேனா அது எங்க போயிடும், அது உள்ள போயிடும். எல்லா நேரத்திலும் உன் பிள்ளை கட்ட எதை தான் பேசணும். யாரோ சொல்றாங்க, அவன் கேட்டாதானே, அவன் கேட்டாதானே, உடனே சொல்லும், நீ கேட்டாதானே அவன் கேட்பான், நீ கேட்டாதானே, நீ கேட்டாதானே. எத்தனை பிள்ளைகள் உங்க பிள்ளைகளை ஞானசம் நடத்திருக்கிறீங்க? எத்தனை பேருடைய பிள்ளைகள் இன்னைக்கு வருகை வந்தா, இந்த நிமிஷம் இப்ப பேசிருக்கும் போதே இப்ப வருகை வருது, மத்திய ஆக இது எக்கால சத்தம் துணிக்குது, எத்தனை பிள்ளைங்க பரலோகம் வருவாங்க? உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க வந்துருவாங்க, சின்ன பிள்ளைங்க வந்துருவாங்க இல்லையா? சின்ன பிள்ளைங்க வந்துருவாங்க. 10 வயசை தாண்டின எத்தனை பிள்ளைங்க பரலோகம் வருவாங்க? 10 வயசை தாண்டின எத்தனை பிள்ளைங்க பரலோகம் வருவாங்க? என்ன பைபிள் சொல்லுது, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரபா பெற்றா பரலோகத்துக்கு. உன் பிள்ளை அபிஷேகம் பெற்றுச்சா? உன் பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றுச்சா? உங்க பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றிருக்கா? அந்நிய பாச அடையாளத்தோட அபிஷேகம் பெற்றிருக்கா? தண்ணிக்குள்ள எல்லாதாங்க முழுகுது. அதான் 2 சொல்லிட்டாரு, என்னன்னு, ஆவினாலும் ஃபர்ஸ்ட் ஆவிதான் இல்லையா? அப்ப ஜலத்தினாலும் ஆவினாலும், அப்ப 2 தான் எங்க போக முடியும், மேல போய் சேர முடியும். இல்லைன்னா உன் பிள்ளைய அபிஷேகம் நடத்திருக்கிறியா? அபிஷேகத்தை பேசிருக்கிறியா? அபிஷேகத்தை சொல்லி கொடுத்திருக்கிறியா? ஞானசம் பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறியா? ஞானசம் எடுக்கிறத சொல்லி கொடுத்திருக்கிறியா? ஞானசம் எப்படி எடுக்கணும் சொல்லி இருக்கிறியா? உன் பிள்ளைக்கு ஞானசம் எடுக்குமா? நீங்க திருமணத்துல பங்கு பெறுமா? பெத்த உன் பிள்ளையை உன்னால என்ன செய்ய முடியல, உன்னால என்ன செய்ய முடியல. அந்த வசனத்தை சொல்லி இப்படிதான் வசனம் சொல்லுதுப்பா, இதான் வசனம் சொல்லுது, இதான் வசனம் சொல்லுது, இப்படிதான் நம்ம இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வசனத்தை சொல்லி வளர்த்திருந்தா அந்த பிள்ளைக்குள்ள என்ன இருக்கும், வசனமா உள்ள இருக்கும் இல்லையா? விதை ஒன்று போட்டா ஒரு நாள் என்ன செஞ்சே தீரும், அது முளைச்சே தீரும் இல்லையா? சில விதை போட்ட உடனே முளைக்காது, ஆனா நாட்கள் வரும், அந்த விதை என்ன செஞ்சு ஆகும், முளைச்சே தீரும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றி, அப்படிதான் பைபிள் சொல்லுது இல்லையா? நான் விதைக்கப்பட்ட வசனமானது அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தேவனிடத்துல வந்து சேரும் இல்லையா? அதை நிறைவேற்றாம அப்ப சொன்னா விதைச்சாதான வசனம் உள்ள போகும். விதைச்சிருக்கியா? பிள்ளைக்கு விதைச்சிருக்கியா? அவன் கேட்கிறானோ கேட்கலையோ, அவன் கேட்கிறானோ கேட்கலையோ, காதல விழும்ல, காதல விழட்டும். ஒரு நாள் காதை பிடிப்பாருல்ல, அன்னைக்கு இழுப்பாருல்ல வேறோட, அன்னைக்கு தெரியும் அந்த வசனம், தெரிய வைப்பாருல்ல. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு தெரியாம இருக்கலாம், ஒரு நாள் தெரிய வைப்பாருல்ல. இங்க பிடிப்பாரு, ஒரு பிடிப்பாருல்ல, அப்ப ஐயோ ஆண்டவரே இல்ல, அப்ப போகல உள்ள வசனம். உட்காரும் போதும் எழும் போதும் நடக்கும் போதும் இவைகளை குறித்து பேசி அவைகளை விதவிதமா வளையல போடுறீங்க இல்லையா? விதவிதமா முகத்தை வளையல போடுறீங்க, கண்ணாடி வளையல போடுறீங்க, கவரிங் வளையல போடுறீங்க, சில பேர் தங்கத்திலேயே வளையல போடுறீங்க இல்லையா? போடுறீங்களா இல்லையா? ஏன் வளையல் போடுறீங்கன்னு கேட்டா, உன் பிள்ளை கேட்டா பதில் சொல்ல முடியுமா? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? உன் கைகளில். அப்ப கையில கட்டுறது என்னது? அடையாளம். என்ன அடையாளம்? ஒவ்வொரு வசனத்தை சொல்லணும். என்ன சொல்லணும்? இத பார்க்கும் போது ஒரு வசனம் வரணும், ஒரு வளையல பார்த்தா ஒரு வசனம் வரணும், ஒரு கலரை பார்த்தா ஒரு வசனம் வரணும். வருமா? இது வரைக்கும் வளையல போட்டுக்கிறது இல்ல, அது வரல வளையல போட்டு பிரயோஜனம் இல்ல. உன் கைகளில் கட்டிக்கொள். அடுத்தது அவைகளை.
அது இல்லை, அதனால தப்பாச்சிட்டாங்க நிறைய பேர். எது? உன் கண்களுக்கு நடுவே. அப்ப பொட்டு எதுக்கு வைக்கிறது? அந்த பொட்டை பார்க்கும் போதெல்லாம் ஒரு வசனம் ஞாபகம் வரணும், ஒரு உபதேசம் ஞாபகம் வரணும், ஒரு சத்திய ஞாபகத்துக்கு வரணும். உடனே அந்த பிள்ளைகிட்ட என்ன செய்யணும்? ஓ கத்தர் என்ன செய்யலாம்? பொட்டு அப்படி பார்த்த உடனே கண்ணாடி போறீங்க, நெத்தில பொட்டு பார்க்கறீங்க, உடனே வசனத்தை பேசணும். ஏன் பா இது வச்சிருக்கிறது எதுக்கு? பிள்ளை கிட்ட வசனத்தை பேச. வழியில பாக்குறீங்க, உடனே ஞாபகம் வருது, பிள்ளை கிட்ட என்ன பேச? வசனத்தை பேச. யாருக்கு பேச சொல்றாரு? உன் பிள்ளைக்கு உட்காரும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது, தூங்கும் போது இவைகளை குறித்து பேசு, நீ மறந்துடுவ. அதனாலதான் உன் கையில கட்டிக்க, உன் நெத்தில என்ன பண்ணு வச்சுக்கான்னு சொல்லி அனுப்புறேன் இல்லையா? அப்ப நம்ம மேல ஆண்டவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. என்னது? இந்த வாரம் பிரசங்கத்தை முடிச்ச உடனே மறந்துடுவாங்க அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு. அதனாலதான் என்ன செய்யறாரு? கையில கட்டு, நெத்தில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புற இல்லையா? அப்ப உன் வீட்டில் நிலைகளிலும். அப்போ வீட்டிலலாம் மஞ்சள் தடவி குங்குமம் வைக்கிறாங்க இல்லையா? மஞ்சள் தடவி குங்குமம் வைப்பாங்க. எதுக்கு? அதை பார்க்கும்போது உடனே ஞாபகம் வரணும், பிள்ளை கூட ஒரு வசனம் பேசணும். இதை பார்த்தா உடனே பிள்ளை கூட வசனம் பேசணும். அப்ப இத்தனை அடையாளம் எதுக்குதான்? உன் பிள்ளைக்கு வசனத்தை சொல்லி கொடுக்கத்தான். எதை? கையில போடுற வளையல், நெத்தில வைக்கிற பொட்டு, வாசக்கால வைக்கிற மஞ்சள் குங்குமம், கதவுல வைக்கிற மஞ்சள் குங்குமம், இதெல்லாம் எதுக்குன்னா இதை பார்த்த உடனே என் பிள்ளைக்கு போதிக்கணும், என் பிள்ளைக்கு போதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு போதிக்க வைப்பதற்காக தான் இவைகள் எல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதை ஒரு நாளும் மறக்காத, இதை ஒரு நாளும். ஆனா ஆபிரகாம் அப்படியே மறந்துட்டு இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பன்னா அந்த தேசத்தை விட்டுட்டு அவர் தெற்கே பயணம் பண்ணி கொண்டு போறார். என்ன பயணம்? சொன்னதை மறந்த பயணம். இன்னைக்கு எத்தனை வார்த்தை ஆண்டவர் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கு? வாக்குத்தத்தம் எத்தனை ஞாபகம் இருக்கு? வசனங்கள் எத்தனை ஞாபகம் இருக்கு? கர்த்தர் செய்ய சொன்னது எத்தனை ஞாபகம் இருக்கு? செய்ய வேணான்னு சொன்னது எத்தனை ஞாபகம் இருக்கு? அந்த ஞாபகத்தை நான் மறந்துட்டு பயணிக்கவேன்னா, சொன்னதை மறந்துட்டு பயணிக்கிற ஒருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க ஆயத்தமா இல்லை. 3 பயணம் சொன்னேன். 1 நோக்கமற்ற பயணம், 2 தொடங்கினதை தொடராத பயணம், 3 சொன்னதை மறந்த பயணம். இந்த 3 பயணமும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால கர்த்தர் ஆசீர்வதிக்கன்னு சொன்னாரு. என்ன செய்யல? ஆசீர்வதிக்கல. இன்னைக்கு உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ற ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா இது 3ஐயும் நமக்கு இருக்கணும். 1 நோக்கத்தோடு பயணியுங்கள். என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? என்ன செஞ்சாலும் சரி, என்ன நோக்கம், எதற்காக, என்ன விஷயம், கிளியரா அந்த நோக்கத்தோடு நான் பயணிச்சேன்னா, நோக்கத்தோடு உன்னை செஞ்சேன்னா கர்த்தரை ஆஸ்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தம். நம்பர் 2 தொடங்கினதை தொடருகிற பயணம். தொடங்கினதை தொடருகிற பயணம். நான் என்ன தொடங்கணும் அது அவளுக்கு என்னாகிட்டே இருக்கணும்? தொடர்ந்துகிட்டே இருக்கணும். உபவாசம் தொடங்கிட்டேனா அதை தொடரணும். ஜெபத்தை தொடங்கிட்டேனா அதை தொடரணும். வேதவாசிக்க தொடங்கிட்டேனா அதை தொடரணும். காணிக்கை கொடுக்க தொடங்கிட்டேனா அதை தொடரணும். தசமாக கொடுக்க தொடங்கிட்டேனா அதை தொடரணும். அது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? தொடங்கினதை துண்டிச்சிடக்கூடாது. எந்த காரணங்களை காட்டியும் நான் தொடங்கினதை துண்டித்தேனானால் என் பயணம் ஒரு ஆசீர்வாதமான பயணமாக மாறாது. நம்பர் 3 சொன்னதை மறந்த பயணம். என்ன சொன்னாரு? அப்பயே விட்டாச்சு, ஆனா பயணிக்கிறேன். சொன்னதை மறந்து விட்டு ஒரு நபர் பயணிச்சா அந்த பயணம் அவனுக்கு அனுகூலமாய் முடியாது. கண்களை மூடலாமா? 2 நிமிஷம் முடிக்கிறேன். கண்களை மூடலாமா? பரிசுத்த பிதாவை நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் கிருபைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். கடந்த நாட்களில் சொன்னீங்க, ஆனால் செய்யாமல் போயிருந்தா என்னை நிதானிச்சு பார்க்குறேன். என் பயணம் ஒரு நோக்கமற்ற பயணமாக இருந்துச்சு ஆண்டவரே. ஏதோ எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன், எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன், எல்லாரும் வாங்குறாங்க நானும் வாங்குறேன் அப்படின்னு தான் நான் பயணிச்சேனே ஒழிய இந்த நோக்கத்துக்காக தான் இதை நான் செய்கிறேன், இந்த பர்பஸ்க்காக தான் இதை செய்கிறேன். ஆண்டவர் இதை செய்ய சொன்னார், அதனால இதை செய்கிறேன். ஆண்டவர் இதை பண்ண சொன்னார், அதனால பண்றேன். ஆண்டவர் இங்கே போக சொன்னார், அதனால போறேன். ஆண்டவர் வேணான்னு சொன்னார், அதனால தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் பயணத்தில் எல்லாம் ஒரு நோக்கத்தோடு பயணிக்குவேன். என்னை நம்புங்கப்பான்னு முதல் அர்ப்பணிப்பையும். எத்தனையோ விஷயத்தை நான் தொடங்கின ஆண்டவரே, ஆனால் என் வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் அநேக விஷயம் தொடராம போயிட்டேன். எத்தனையோ விஷயத்தை தொடங்கினேன், ஆனால் தொடராம போயிட்டேன். அதுதான் என்னை ஆஸ்வதிக்கிறதுக்கு தடை. என்ன? நான் எதையெல்லாம் தொடங்கினேனோ
அதை தொடருவதற்கு என்னை அர்ப்பணிக்கின்ற 2வது அர்ப்பணிப்பையும் நீங்க சொன்னீங்க, நான் மறந்துட்டேன் ஆண்டவரே. நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. கட்டளைகள், பிரமாணங்கள், நியாயங்கள், எச்சரிப்பு, புத்திமதி, அறிவுரை எத்தனையோ சொன்னீங்க. ஆனா எதுவுமே நான் ஞாபகத்தில் வைக்காம அதையெல்லாம் மறந்துட்டு நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன், ஏதோடு பண்ணிட்டு இருக்கிறேன். அதுதான் என் வாழ்க்கையில் ஆசுவத்தை தடுக்குதுன்னா, நீ சொன்னதை ஞாபகப்படுத்தி அந்த ஞாபகத்தோடு பயணிக்கிறேன். என் ஆசீர்வதிங்கன்னு 3வது அர்ப்பணிப்பை நான் செய்வேன்னா, இன்னைக்கு தேவன் நமக்கு சொன்னதை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த தேவக்காரா இருக்கட்டும், தொடர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் சொல்லியிருக்கிறீங்க. அதை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. இந்த 3 தடைகள் இன்னைக்கு விலகட்டும். ஒப்பு கொடுக்கிறேன். சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னைக்கு ஆசீர்வதிச்சுதான் இந்த தளத்தோடு புறப்பட்டு போகணும். அப்படிப்பட்ட மகிமையான பாத்திரங்களாய் மாற்றி ஆஸ்வதிச்சிடும். கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.